இனிய தமிழுக்கும், என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும், என் குடும்பத்தினருக்கும், என் நண்பர் குழாமிற்கும் இனிய மாலை வணக்கங்கள். தாய்மொழி உறவுகள் நடத்தும் தமிழ்நாடு தினம் கொண்டாட்டும் நவம்பர் மாதம் முழுவதும் உலக சாதனை நிகழ்ச்சியாக யூனிட்டி யுனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்புடன் இணைந்து பல்சுவை நிகழ்ச்சிகளாக பட்டிமன்றம், இன்று அருமையான ஒரு பட்டிமன்றம். தற்காலத்தில் தமிழ் மொழி ஆர்வம் குறைய காரணம் கல்வி திட்டங்களா அல்லது சமூக காரணங்களா? இந்த நிகழ்ச்சி அமைப்பாக நிறுவனர் முத்துவேலு பிரின்ஸ் சென்னையிலிருந்தும், சாதனை கண்காணிப்புக்காக ஷியாமலா தீப், நிறுவனர் யூனிட்டி யுனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு பெங்களூரிலிருந்தும் வருகை தந்து அருமையான நிகழ்வை நமக்கு நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். நிகழ்ச்சி நெறியாளராக தலைமைச் செயலாளர் பேச்சு புயல் நல்லாசிரியர் KRP நித்யாதேவி அவர்களும், வாழ்த்துரை வழங்க இணைந்துள்ள இணை நிறுவனர் சங்க தமிழர்ச்சி செல்வராணி அவர்களும் இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்துள்ளார்கள். மற்றும் என்னுடைய அணியினர் திரு விவேகானந்தன் அவர்கள், நாராயணன் அவர்கள், ஆண்டனி அவர்கள் மற்றும் திருமதி லாவண்யா அவர்கள், திருமதி சிவசங்கரி அவர்கள், திருமதி சிவக்கனி அவர்கள் அறுவருக்கும் அருமையான நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து வரவேற்கிறேன். தற்காலத்திலே தமிழ் மொழி ஆர்வம் குறைய காரணம் கல்வி திட்டங்களா, சமூக காரணங்களா? இதான் பட்டிமன்றத்தோட ஒரு தலைப்பு. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் KRP நித்யாதேவி அவர்கள் எங்களுக்கு இந்த அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். மதுரையை சேர்ந்த இவரை பத்தி, என்னை பற்றி அவர் அறிமுகப்படுத்தின மாதிரி அவரை பற்றியும் ஒரு வார்த்தைகள் சொல்லிவிட்டு நான் பட்டிமன்றத்தில் நகர்கிறேன். மதுரையை சேர்ந்த இவர் கணிதவியல் முதுகலை ஆசிரியை, கவிஞர், பேச்சாளர், நடுவர், வேத கணித பயிற்றுனர், மாலை நேர இந்தி மொழி இலவசமாக கற்பிப்பவர், ஏழை மாணவர்களுக்கு தங்களது பங்களிப்பை கல்வியில் செய்து வருவர், ஓய்வறியா ஆதவனாய் வலம் வரும் சாதனை பெண்மணி என்னுடைய நண்பர் நித்யாதேவி அவர்களுக்கு ஒரு வணக்கம் தெரிவித்து இந்த பட்டிமன்றத்தை, சிறப்பான பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறேன். தமிழ் மொழி அப்படின்னு முதலில் நம் காதில் விழுந்தது ஆராரோ ஆரிரோ ஆரடிச்சு நீ அழுதாய் கண்மணியே கண்ணுரங்கு, கண்ணே அடிச்சாரா கற்பகத்தை தொட்டாரா, தொட்டாரை சொல்லி அழு தோல் விலங்கு போட்டு வைப்போம், அடிச்சாரை சொல்லி அழு ஆக்கினைகள் செய்து வைப்போம், மாமன் அடித்தானோ மல்லிகப்பூ சென்றாலே, அண்ணன் அடித்தானோ ஆவாரம் கொம்பாலே, பாட்டி அடித்தாளோ பால்வடியும் கம்பாலே, ஆராரோ ஆரிரோ. இப்படி நமக்கு தாலாட்டு மூலமாக முதலில் தமிழ் மொழியை காதில் இறக்கியது நம் தாயார். அதே போல தமிழ் மொழியில ஒரே வரியில் சொல்லப்பட்ட அரிய நன்னெறிகள், அபியார் எழுதிய ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு, ஆறு சினம், இயல்வது கரவேல், ஒரே வரியில் அருமையான ஒரு வாழ்க்கை நெறியை கற்றுக் கொடுத்தது. 2 வரிகளில் சொல்லப்பட்ட திருக்குறள், தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. 2 வரிகளில் ஒரு அறிவை எப்படி நம்ம விருத்தி செய்து கொள்வது என்று சொன்ன விஷயங்கள். பாரதியாரின் கவிதைகள்
அப்படியே எடுத்துக்கணும். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறை என மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஒரு மனிதனின் வாழ்க்கையின் லட்சியத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பாரதியின் வரிகள். அது மட்டுமா, என்ன அரு நலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணொடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று கம்பராமாயண வரிகள். அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடை உண்டு அப்படின்னு ஒரு கடையில் எழுதியிருந்தா அப்ப மற்ற நாட்களும் உண்டுன்னு தானே அர்த்தம். அப்படியே அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு இந்த கம்பராமாயணத்துல போட்டான்றதுக்கு புலவர் கீரன் அவர்கள் சொல்வார். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னா ஒரு ஆக்சிடென்டலா எதேச்சியாக நடந்த நிகழ்வு ஒரே நேரத்தில் இருவரும் அந்த நிகழ்வை செஞ்சதால அந்த மாதிரி கம்பர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்புகள் காதல் சொன்ன கம்பராமாயணம். தமிழ் மொழியில் பெருமைகள் நீண்ட மொழிக்கு நீண்ட வரலாறு உண்டு. மொழி ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வருடம் பழமையான மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஆசாரக்கோவை சொல்லாத ஒரு டிசிப்ளின் ஒழுங்குகள் ஒழுக்கம் மனித ஒழுக்கத்தை பத்தி சொல்லாத விஷயங்கள் ஆசாரக்கோவையில கிடையாது. அகநானூறு, புறநானூறு, சங்க இலக்கியங்கள், உலக பார்வை எல்லாருமே பார்க்கணும். குளோபலைசேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு விஷயம் தமிழ் மொழியில் சொல்லப்பட்ட விஷயங்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ சிந்தனை மற்றும் சித்தர் மருத்துவ மரபு இதெல்லாம் தமிழ் மொழியோட மிக சிறப்பான விஷயங்கள். 3 சங்கங்களை அமைத்து தமிழை வளர்த்த பெருமையும் தமிழ் மொழிக்கு உண்டு. சமஸ்கிருதம், ஆங்கிலம் இதெல்லாம் வெவ்வேறு காலப்பகுதியில தமிழ் மொழி மீது தன்னுடைய செல்வாக்கை செலுத்த முற்பட்ட போது அதை விடுத்து அந்த செல்வாக்கிலிருந்து தன்னை விடுவித்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழியோட சிறப்புன்னு சொல்லணும்னா தொன்மை, தனித்தன்மை, புதுமை, பண்பு, நடுநிலை தன்மை, தனித்து இயங்கும் தன்மை, தாய்மை பண்பு, இலக்கண இலக்கிய வளம், கலைநயம், உயர்ந்த சிந்தனை, மொழி கோட்பாடு இவ்வளவு பண்புகளை கொண்டதால் தான் தமிழ் மொழி செம்மொழி என்ற பெயரை பெற்றுள்ளது. இவ்வளவுலாம் சிறப்பு வாய்ந்த தமிழை வளர்க்க பல பேர் பாடுபட்டுள்ளனர். தமிழ் திரைப்பட பாடல்கள் எடுத்தோம்னா தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்ற பாடல்கள். ஒரு அதிகமாக தூங்குவதால் எவ்வளவு வாழ்க்கையில இழக்க வேண்டியிருக்கும் என்ற சொன்ன பாடல்கள். அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்ற பாடல்கள். நம்ம எப்படி கரேஜஸ் இருக்கணும், ஒரு தைரியமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள். தமிழை வளர்க்கறதுக்கு நிறைய அரசு ஏற்படுத்திய நிறைய விஷயங்கள். தமிழ் மொழியில ஆலயத்துல தமிழ்ல அர்ச்சனை பண்றது, வழக்காடு மன்றத்துல தமிழ்ல விசாரணை விவரங்களை கொடுக்கிறது, தமிழ் மொழி வளர்க்கறதுக்கு கல்வி திட்டங்கள், தமிழ் மொழியில கல்வி கற்றால் வேலை வாய்ப்புல முன்னுரிமை, பல விஷயங்கள். தமிழை வளர்ப்பதற்கு இவ்வளவு பெருமை வாய்ந்த தமிழை வளர்ப்பதற்கு பல திட்டங்கள் முன்னெடுத்தாலும் ஒரு மனசு சங்கடமான ஒரு விஷயம். தற்காலத்துல தமிழ் மொழியோட ஆர்வம் குறைஞ்சுக்கிட்டே வருதா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஆமா இல்ல அப்படின்னு இந்த நேரத்துல யோசிக்க தோணும். இந்த பட்டிமன்றத்தோட நோக்கம் தமிழ் மொழியோட ஆர்வம் குறைஞ்சு கொண்டே வருத திருப்பி ஆர்வத்தை ஏற்படுத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ் மொழி மேல இன்னும் பற்றை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பட்டிமன்றம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நம்ம பார்த்தோம்னா ஆர்வம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்ல பேசுற எழுதுற பழக்கமே குறைஞ்சிக்கிட்டு வருது இந்த காலத்துல. ஒரு ஏடிஎம் இயந்திரத்துக்கு போனோம்னா ஆங்கிலம் தமிழ் எதை செலக்ட் பண்ணலான்னு பார்த்தா அதிகபட்சம் பேர் ஆங்கிலத்தை செலக்ட் பண்றோம்.
நம்ம பேச்சு வழக்கிலேயே ஆங்கில கலப்பு அதிகமாயிட்டே வருது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்புல பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம் மிக முக்கியமான மொழியாக இன்று உருவெடுத்து விட்டது. இணையம், மென்பொருள், சமூக ஊடகங்கள் எதுல பார்த்தாலும் ஆங்கிலம். அலோ, டினை, செண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஆங்கிலத்தில். நம்மளுடைய தொலைபேசி செட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதோட வடிவமைப்பு எல்லாமே ஆங்கிலத்துல வரா மாரி இருக்கு. நம்மோட பேர கூட தமிழ் மொழியில எழுதுறதில்ல. உங்க பேர் சொல்லுங்க அப்படின்னோன ஆங்கிலத்துல தான் எழுதுறோம். அரசு பள்ளியில பார்த்தீங்கன்னா, நெறைய வகுப்புகள் எடுக்க போம்போது, தமிழ் மொழியில படிக்கிற மாணவர்களுக்கு கூட தமிழ சரியா உச்சரிக்கவோ, எழுதவோ, படிக்கவோ கூட தெரியலங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிலை அப்படின்னு நம்ம எடுக்கலாம். நெறைய பள்ளி, கல்லூரி மாணவர்கள் போம்போது, கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா என்ன? அப்படிங்கும்போது, ஆங்கிலத்தில பேசுறது தான் அப்படின்னு அவங்க நெனச்சுக்கிறாங்க. ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்கு கடத்துறதுக்கு மொழி தான் வேணுமே தவிர, இந்த மொழின்னு கிடையாது. அப்ப நம்முடைய தாய்மொழிய விட அரிதாக ஒரு விஷயத்த அழகா கடத்த முடியாது. எவ்வளவு பயிற்சிகள் பண்ணா கூட, தமிழ் மொழியில ஒரு பயிற்சிகளோ, ஒரு பிரசன்டேஷன் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு திருப்தி, அந்த உணர்வுகள கடத்துறது தாய்மொழியில மட்டும் தான் கடத்த முடியும். தமிழ் பாடம் வந்து ஒரு மார்க் பெறுற பாடமா மட்டுமே பார்க்கப்படுகிறது. ஸோ பெற்றோர்கள் பார்த்தோம்னா, ஆங்கிலம் தான் அ தெரிஞ்சா தான் உயர்ந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில குழந்தைகள கொண்டு வராங்க. அதனால குழந்தைகளுக்கு தமிழ் மொழி மேல இருக்கிற ஆர்வம் குறைஞ்சுகிட்டே வருது. ஒரு தொலைபேசியில நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருங்கிணைப்பாளர் நித்யதேவி மேடம் பார்த்தீங்கன்னா, உற்சாகமான காலை வணக்கம் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா பல தமிழ் தொலைக்காட்சிகள்ல பார்த்தீங்கன்னா, ஆங்கில கலப்பு அதிகமாயிட்டே வருது. நம்மளே ஒரு ஒரு WhatsAppல ஒரு செய்திகளை பரிமாறிக் கொள்ளும்போது, ஆங்கிலம் பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அதையும் குறுக்கிட்டோம். ஹெச்ஐ போட்டா ஹாய், ஓகேக்கு கே போடுறோம். குட் மார்னிங்க்கு ஜிஎம், எம்யூ போட்டா மிஸ் யூ, பிஓஎஸ் அப்படின்னு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் போட்டா என்னன்னு கேட்டா, பேரண்ட்ஸ் ஓவர் ஷோல்டர். பக்கத்துல பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாரி பல ஆங்கில கலப்புகள் அதிகமாயிட்டே இருக்கு. நம்மளோட பேசுற பாணியே மாறிட்டே வருது. தமிழ் பேசுவது ஒரு மாடர்னான, நாகரிகமான விஷயம் இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. சமூகத்துல தமிழ் மொழியோட மதிப்பு, ஆர்வம் குறைஞ்சுகிட்டே வருது. அப்ப இத சரி கட்டுறதுக்கு ஒரு பட்டிமன்றம் மூலமாக நம்ம ஒரு தீர்வை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்துல தற்காலத்துல தமிழ் மொழி ஆர்வம் குறைய காரணம் கல்வி திட்டங்களா? இல்ல சமூக காரணங்களா? எது இதுக்கு காரணமா இருக்கும்? 2 அணிகள் பிரிஞ்சு 3 பேரு அந்த தலைப்புல பேசுறாங்க. நம்ம பார்த்தோம்னாக்க, அவங்கள பத்தி ஒரு சிறிய அறிமுகம் குடுத்துட்டு நம்ம பட்டிமன்றத்துக்குள்ள போயிடலாம். தொடக்க பேச்சாளரா திருவாளர் நாராயணன் அவர்கள். தற்காலத்துல தமிழ் மொழி ஆர்வம் குறைய காரணம் தமிழ் கல்வி திட்டங்களே அணியின் ஆரம்ப பேச்சாளர், தொடக்க பேச்சாளர். பிகாம், எம்காம், பிஜி, டிசிஏ, எம்பிஏ பட்டதாரி. 21 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவமுள்ள, சுயமுயற்சி மிக்க, உற்சாகம் மிகுந்த நிதி மேலாண்மை மற்றும் கணக்கியல் நிபுணர். பொறியியல் துறையில் நிதி அறிக்கைகள் தயாரித்தல் சிறந்த திறன் கொண்டவர். நிதி சார்ந்த அத்தனை விஷயங்களிலும் வல்லுனர். தன்னம்பிக்கை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், புத்தக வாசிப்பாளர், புத்தக விமர்சகர் ஆகிய பல திறமைகள் கொண்டவர். இவர்தான் நம்மளுடைய ஆரம்ப பேச்சாளர். அடுத்த மைய பேச்சாளர் பார்த்தோம்னா, திருவாளர் சி. விவேகானந்தன். இயந்திர பொறியாளர், மதுரை பூர்வீகமாக கொண்டவர். பட்டிமன்றங்களின் நடுவராக செயல்பட்டவர். புத்தக வாசிப்பாளர், புத்தக விமர்சகர், பேச்சுத் தரவை வரவாய்க் கொண்ட நல்லுள்ளம் கொண்ட பண்பாளர், நல்ல ஒருங்கிணைப்பாளர், வாய்ஸ் ஆஃப் டுடே அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்துபவர். டெல்டா, நற்புலரி, ஜேசி ஆகிய தளங்களில் அவர் பங்களித்துக் கொண்டிருப்பவர். மனிதம் விதைப்போம் என்ற அமைப்பின் செயலாளர். பள்ளிகள், கல்லூரிகள் ஆகிய அவர்கள் பயிற்சிகள் கொடுக்கும் ஒரு விஷயத்தையும் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அணியின் இறுதி பேச்சாளர், நிறைவு பேச்சாளர் மார்க் ஆண்டனி. கம்ப்யூட்டர் அறிவியலில் பொறியியல் படிப்பு, வங்கித்துறையில் 10 ஆண்டுகள் அனுபவம், சவுத் இந்தியா வங்கியின் மேலாளர்,
தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் சங்க உறுப்பினர், ஊக்கமளிக்கும் பேச்சாளர், அங்கீகரிக்கப்பட்ட பயிற்றுனர், அங்கீகரிக்கப்பட்ட வங்கி பயிற்றுனர், பொது பேச்சு, புத்தக வாசிப்பாளர், புத்தக விமர்சகர், வங்கி சார்ந்த நிதி திட்டமிடல் மேலாளர், விவாத பேச்சாளர், பொதுமக்களுக்கு வங்கி சம்பந்தமான எல்லா விழிப்புணர்வு தலைப்புகளிலும் நிகழ்ச்சிகள் நடத்துபவர், ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் நாகர்கோவில் ஜேசியின் உறுப்பினர். அடுத்தது, நம்முடைய தமிழ் மொழி ஆர்வம் குறைய சமூக காரணங்களே அணியின் தொடக்க பேச்சாளர் திருமதி லாவண்யா மணிமுத்து அவர்கள். MCA, MBA, MBA HR, MA ஹிந்தி பட்டதாரி, மென்பொருள் பொறியாளராக 8 வருட பணி அனுபவம், குழந்தைகளுக்கான மென்திறன் பயிற்சியாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், மொழி பயிற்றுனர், வாசகர், புத்தக திறனாய்வாளர், எழுத்தாளர், கவிஞர், கதை சொல்லி 100க்கும் மேற்பட்ட புத்தக திறனாய்வு செய்தவர், சமூக முன்னேற்ற செயல்பாட்டாளர், 133 எழுத்தாளர்கள், 1330 கதைகள் எழுதிய திருக்குறளில் சாலமன் பாப்பையா அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தக எழுத்தாளர், செந்தமிழ் அருவி, நற்றறிவு முரசு, அமுத கவி, குரல் பணிச்செம்மல் விருது, துணை ஆசிரியர் விருது, அதிரடி ஆசுக்கவி விருது போன்ற விருதுகளையும், ஆல் இண்டியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு விருதையும் பெற்றுள்ளவர். அடுத்து, நம்முடைய அணியின் மைய பேச்சாளர் திருமதி நா. சிவசங்கரி MCA அவர்கள். தற்காலத்திலே சமூக காரணங்கள் தான் ஆர்வம் குறைய காரணம் என்று பேச வருபவர். கல்லூரியில் கணினி ஆசிரியராக 2 வருட அனுபவம், பேச்சாளர், கவிஞர், பல தளங்களில் சிறந்த நம்பிக்கை கருத்துக்களை வழங்கி கொண்டு வருபவர். திருவாசகம் முற்றும் எழுதும் உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்றுள்ளவர். ஸ்கை யோகாவில் ஆசிரியர் பயிற்சி மற்றும் பொம்மையான பயிற்சியில் மேற்கொண்டவர், முடித்துள்ளவர். யோகா பயிற்சியை எந்தவித கட்டணமின்றி பயிற்றுவிட்டு வருபவர், பெண் தொழில் முனைவோர். அடுத்து, சமூக காரணங்கள் அணியின் நிறைவு பேச்சாளர் திருமதி சிவக்கனி அவர்கள். செவிலியர் துறையின் பட்டம் பெற்றவர். கடந்த 15 ஆண்டுகளாக குமாரலிங்கம் அரசு சுகாதார நிலையத்தில் செவிலியர் பயிற்சி மேற்பார்வையாக பணியாற்றி வருபவர். செவிலியர்களுக்கு பயிற்சி வகுப்புகளை எடுத்து பன்முக திறமையாளர்களாக மாற்றுபவர். பல தளங்களில் வேறுபட்ட தலைப்புகளில் கவிதைகள் வடித்து கவிதை போட்டிகளில், பட்டிமன்றம், கருத்தரங்கம் நிகழ்வுகளில் பங்கேற்று பல பரிசுகளையும் விருதுகளையும் பெற்றவர். தன்னம்பிக்கை பேச்சாளர், புத்தக திறனாய்வு செய்பவர். தமிழ் மொழி மீது கொண்ட ஆர்வத்தால் கவிதைகள், கதைகள், கட்டுரைகள் என்று தனது பணிகளை தமிழுக்காக முழு தொண்டு ஆற்றி வருபவர். கனியும் கருக்காயும் என்ற தலைப்பில் புலவி என்னும் அதிகாரத்துக்கு 10 திருக்குறளுக்கு கதை எழுதி அந்த புத்தகம் உலக சாதனை இடம்பெற்றுள்ளது. நெக்சஸ் குழுமம் நடத்திய சித்திரை திருவிழாவில் 100 நிமிடத்தில் 100 கவிதைகள் எழுதி அதிரடி ஆசுக்கவி பெற்றவர். 2025 திருவாசகம் முழுவதையும் எழுதியும் மற்றும் முற்றோதல் செய்தும் சாதனை புரிந்தவர். இவ்வளவு திறமை வாய்ந்த பேச்சாளர்கள் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளது மிக அருமையான விஷயம். முதலாவதாக, தற்காலத்திலே தமிழ் மொழி ஆர்வம் குறைய காரணம் கல்வி திட்டங்களே. அணியின் தொடக்க பேச்சாளர் திருவாளர் நாராயணன் அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் தமிழ் உறவுகளுக்கு மாலை வணக்கம். எல்லோரோட பெயரையும் சொல்ல முடியாது, ஏன்னா 5 நிமிடங்கள் தான் எனக்கு ஒதுக்கினது. என்னோட சார்பாக என்னோட அணிக்கு சிறப்பு செய்கிறதுக்கு என்னென்ன தகவல் கொடுக்கணுமோ அது கொடுக்க வேண்டியதுனால எல்லாரோடும் ஒரு மன்னிப்பை கேட்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது, இப்போ நீங்க தலைப்பு என்ன சொல்லி, தற்காலத்தில் தமிழ் மொழி ஆர்வம் குறைய காரணம். ஏற்கனவே அந்த குறைய காரணத்துக்கு நடுவர் நிறைய விளக்கங்களை கொடுத்துட்டாங்க. அதுல எந்த இடத்துலையும் சமுதாயத்தை பத்தியே சொல்லல. என்னன்னா படிப்பை பத்தி தான் சொல்றாங்க. எந்த இடம் உங்களுக்கு ஆரம்பிக்குதோ அந்த இடம், அதான் சொல்லுவாங்களே, முதல்ல நீங்க எடுக்கிற ஃபர்ஸ்ட் பார்வை நல்ல பார்வையா இருந்தால் அது எல்லாமே நல்லதா அமையும். அப்ப என்னது, ஃபர்ஸ்ட் பார்வை உங்களுக்கு கல்விதான். நீங்க குழந்தைய ஆரம்பிச்சவன ஒரு பாலவாடி பள்ளிக்கூடத்துலதான் நம்ம கொண்டு போய் விடுறோம். ஆனா இன்னைக்கு அதை ஆங்கிலத்துல பிளே ஸ்கூல் சொல்றோம்.
நம்ம பாலவாடி நாங்கெல்லாம் படிக்கும்போது அந்த கல்வி முறை என்னன்னா, குழந்தைங்க நல்லா ஜாலியா, அதாவது சந்தோஷமா இருக்கணும். பிளஸ் மொழி அப்படி பேச்சுவார்த்தையா இருக்கணும். எதுவும் எழுதுறதுக்கு இருக்காது மேக்சிமம். அப்ப தமிழ வந்து நல்ல ப்ரொனன்சியேட், அதாவது உச்சரிப்பு. இன்னைக்கு வந்து தமிழ் உச்சரிப்பு இல்லை. அதுக்கு காரணம் அந்த மழலை செல்வங்கள் மழலை இருக்கிறது, நம்ம மொழியை நம்ம சொல்லல. அதனாலதான் நமக்கு ஆரம்பம். அந்த முற்றுக்கோணலுக்கு முதல் கோணலே அதான். அப்புறம் என்னன்னா, இந்த தமிழ் மொழியை ஒரு படிப்புக்கு என்னதான் வைத்திருக்கிறாங்கன்னா, ஒரு குவாலிபிகேஷன், அதாவது என்னன்னா அடிப்படை கல்வி மாதிரி வச்சுட்டாங்க. தமிழ் படிச்சா போதும், அவ்வளவுதான். அதனால உனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை, உன் வாழ்க்கையில முன்னேற போறது இல்லைன்னாங்க. ஒரே ஒரு சின்ன அறிவுரை சொல்றேன், நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இலங்கை ஜெயராஜ் ஐயா, அவர் கம்பராமாயணத்தை அவரை மாதிரி பேச முடியாது. அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, நீங்க தமிழ் படிச்சதுனால என்ன உங்களுக்கு சாதிச்சீங்க அப்படின்னு கேட்டார். நான் தமிழ் படிச்சதுனாலதான், தமிழை உள்வாங்கினதுனாலதான், கம்பராமாயணத்தை படிச்சதுனாலதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா சுத்துறேன்னு சொல்றாரு. யாராவது நான் ஆங்கிலம் படிச்சதுனால உலகம் ஃபுல்லா சுத்துறேன்னு சொல்றாங்களா? நானும் தான் ஆங்கிலம் படிச்சிருக்கு, இந்த சென்னையை தாண்டி போக முடியல. அப்போ என்னன்னா, எந்த மொழியும் நீ ஆழமாக கத்துக்கணும். அதுல உள்ள எல்லா கலைகளும், இன்னைக்கு தமிழ் மொழி ஐயா சொன்னாங்க, நடுவர் ஐயா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆங்கில அறிவுக்கும் தமிழ் இணையாக வருகிறது. அப்ப என்னன்னா, இன்னும் வரப்போற காலத்துக்கும் தமிழ் இணையாக இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மொழி வந்து அவ்வளவு வளமான, அது என்ன சொல்றது, வளம். எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், நம்ம தமிழ்நாட்டுலதான் சொன்னாங்க. என்ன வளம். ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்றேன். நம்ம 200 வருஷம் ஆங்கிலேயர் ஆண்டாங்க, 300 வருஷம் முகலாயர் ஆண்டாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மன்னர்கள் ஆண்டாங்க. இன்னைக்கு இருக்கிற காவிரி பூம்பட்டினம் ஒரு பெரிய துறைமுகமா இருந்திருக்கு. அன்னைக்கு வந்து அந்த அந்த துறைமுகம் சொல்ற இடத்துல அங்காடின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு சாதாரண வியாபாரி ஒரு 10 மொழி பேசும், தமிழை தவிர. அப்போ அப்படி வாழ்ந்த சமுதாயம் இன்னைக்கு ஒரு ஆங்கிலம் என்ற மோகத்தின் போய் விழுந்து இன்னைக்கு அமெரிக்கா போறாங்க, அங்க போறாங்க. எங்க போய் என்ன, இந்த நம்ம தமிழ் மொழியில ஒரே ஒரு குறைபாடு என்னன்னா, இந்த வணிக மொழியாக மாற்றவில்லை. வாழ்க்கை மொழியாவே வைத்துக் கொண்டோமே தவிர வணிக மொழியாய் மாற்றாத காரணம் நம்ம தமிழ் மொழி இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் நான் என்ன சொல்றேன், இன்னும் எந்த எஜுகேஷன்ல நீங்க மாத்தினா போதும். இன்னைக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க, என்ன, தமிழ் மொழி பயின்ற மாணவர்கள் 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் அவங்களுக்கு டாக்டர் மருத்துவம் படிக்கிறதுக்கு ஒரு கோட்டா ஒதுக்கினா எல்லாரும் தமிழ் மீடியத்துக்கு வர்றாங்க. அப்போ எந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு பிடித்தரம் வேணுமோ அதை நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சால் இந்த தமிழ் மொழி நல்ல வரும். அதுவும் போக இன்னொன்னு, நம்ம தாய்மொழியை பத்தி ஒரே ஒரு விஷயம், எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த மூளையில அந்த தாய்மொழியோட எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க, அதாவது அழுத்தம். அதனாலதான் ஒரு தாய்மொழியை ஈஸியா கத்துக்கும். மித்த மொழிகளுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஆனா தாய்மொழி ஈஸியா வர காரணம் என்ன, அந்த இயற்கையே நமக்கு கொடுத்தது. அதே மாதிரி தாய்மொழி என்பது நம்ம கண் போன்றது, மிற்ற மொழி நம் கண்ணாடி போன்றது. அதனால தாய்மொழியை நம்ம போற்றுவோம். எந்த இடத்துலையும் நம்ம மொழியை விட்டு கொடுக்காது. ஐயா சொன்னாங்க, நடுவர் ஐயா, ஒரு பணம் கொடுக்கிற இயந்திரத்துக்கு முன்னாடி போனா நம்ம தமிழ் மொழியில டிக் பண்ணா பக்கத்துல உள்ளவன் பார்த்தா நம்மள ஒரு மாதிரி பாக்குறான்னு நினைக்கிறான். அப்படி நினைக்காதீங்க. தமிழ் மொழியை பாக்குறேன்னா அவன் நம்மளை அங்கீகரிக்கிறான்னு நினைங்க. அவங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க, அதாவது நம்மளை வந்து தாழ்வா நினைக்கிறான்னு நினைக்காதீங்க, நம்மளை உயர்வா நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல நீங்க போனாலும், இன்னைக்கு எனக்கு கூட எத்தனையோ லோனோ பேங்கோ ஏதோ பேசினா ஃபர்ஸ்ட் அவங்க ஆங்கிலத்துல பேசுவாங்க அல்லது ஹிந்தியில பேசுவாங்க. நான் ஒரே ரெக்வஸ்ட், அதே ஆங்கிலத்துல, யூ கேன் அவைலபிள் இன் தமிழ் ஆபீசர், யூ டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற. அப்ப சொல்லும் போது என்ன, சார் அரேஞ்ச் வெயிட்டிங் சார் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அந்த தமிழ் ஆபீசர் அரேஞ்ச் பண்றாங்க. ஏன்னா அவன் பிசினஸ் பண்ணணும்னா எந்த லாங்குவேஜ் இறங்கி வர்றதுக்கு இன்னைக்கு உலகத்துல இருக்கிற வணிகர்கள் ரெடியா இருக்கிறாங்க. நம்ம என்னன்னா அந்த வணிக மொழியாக மாற்றினால் இந்த தமிழ் மொழி இன்று இல்லை, இன்னும் பழங்காலம் நமக்கு முன்னாடி விற்று சென்ற மூதாயர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களை நம்ம
சந்ததியிற்கு சொல்லி அடுத்தது கடத்தி போகும்பொழுது இந்த தமிழ் மொழி என்றும் ஆட்சி மொழி. ரொம்ப நன்றி. நேரம் முடிந்தது என்று அறிவிக்கை வந்தவர்கள் நம்ம பேசுவது முறையல்ல சபையில. ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி நாராயணன் சார். அருமையான செய்திகளை சொல்லியிருக்கிறீங்க. அடிப்படை கல்வியாக தமிழை வந்து பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த மொழியாக நம்ம கொடுக்கல கல்வி திட்டத்துல அப்படின்னு சொல்றீங்க. அருமையான ஒரு பாயிண்ட். தமிழ் கற்றால் உலகம் முழுவதும் சுத்தலாம் அப்படின்னு சொன்ன விஷயம். வணிக மொழியாக கல்வியை மாத்தினா கண்டிப்பாக மாறும் அப்படின்னு ஒரு செய்தி மிக அருமையா இருந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியில படிச்சா மருத்துவத்துல முன்னுரிமை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வருவாங்க. அப்ப வந்து கல்வி திட்டங்களை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதிகமாக அந்த தமிழ் மொழி வளர்க்கறதுக்கு கொண்டு வந்தோம்னா ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னு அருமையாக சொல்லி சென்றிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அடுத்து நம்முடைய அணியின் தற்காலத்திலே தமிழ் மொழி ஆர்வம் குறைய காரணம் கல்வி திட்டங்கள்லாம் இல்லை, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, சமூக காரணங்கள் தான் காரணம். சமூகம்னா நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள், ஒரு பேரண்ட் எடுத்துக்கலாம், ஆசிரியர் எடுத்துக்கலாம், அவங்கெல்லாம் தான் காரணம் அப்படின்னு அவங்களுடைய தரப்பு வாதங்களை வைக்கிறதுக்கு லாவண்யா மேடம் வராங்க. வாங்க மேடம், நீங்க பேசலாம். உங்களது 5 நிமிடம் முடிந்தவுடன் நான் வந்து நிறைய தம்ஸ் அப் கொடுப்பேன், அப்படியே நீங்க கன்க்ளூட் பண்ணி. தேங்க்யூ. தாய்மொழி உறவுகள் நடத்தும் தமிழ்நாடு தின கொண்டாட்டம் உலக சாதனை நிகழ்ச்சியாக யூனிட்டி யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்புடன் இணைந்து நடத்தும் இந்த பட்டிமன்றத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எனது அணியினரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாதத்தை தொடங்குகின்றேன். தற்காலத்தில் தமிழ் மொழி ஆர்வம் குறைய காரணம் சமூகத்தின் காரணங்கள் தான் அப்படிங்கிற வாதத்தை நாங்க முன்வைக்கிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய நண்பர் நாராயணன் ஐயா வந்து கல்வி திட்டங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கல்வி திட்டங்கள் வந்து எங்க செயல்படுத்தணும் அப்படின்னா சமூகத்துல தாங்கயா செயல்படுத்தணும். அப்ப சமூகம் மிக முக்கியமான காரணமா இருக்கிற காரணத்தினாலதான் அது எல்லாமே, அதுதான் அடிப்படை. சமூகம் சரியா இருக்கிறது அடுத்துதான் அந்த கல்வி திட்டங்கள் வரும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து அங்காடியில வந்து அந்த பழைய காலத்துல வந்து காவேரி பூம்பட்டினத்துல அங்காடியில பல மொழிகள் பேசினார்கள். அது வந்து வணிக மொழியாகவே ஆகாம போனதுதான் காரணம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இது வந்து என்ன காரணத்தினால வணிகம் அப்ப அவ்வளவு சிறப்பாக அந்த சமூகம் அங்கே இருந்திருக்கிறது. அங்காடி அப்படிங்கிறது என்ன, பல்வேறு தரப்பினர் வந்து தங்களுடைய பொருட்களை விற்பதும் வாங்குவதும் எல்லாமே நடந்திருக்கு. அப்ப சமூகமாக இணைந்து அவர்கள் அனைத்தையும் சிறப்பாக ஆர்வத்தோடு செயல்படுத்திய காரணத்தினால் அங்கே அந்த மொழி வளம் பெற்றிருந்தது. ஆனா அது இப்போ இல்லாத காரணத்தினால அந்த கல்வி திட்டம்னு சொல்ல முடியாது, ஆர்வமின்மை காரணமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த இது வந்து செயல்படுத்தப்படலை அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்புறம் சொன்னாங்க ஐயா கண்ணாடி அப்படின்லாம் சொல்லி அழகா ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சமூகம் சரியாக இருந்தால், அந்த சமூக காரணங்கள் சரியாக இருந்தால் உங்கள் பார்வை, நீங்க பார்க்கிற பார்வை அந்த கண்ணாலும் சரியாக தெரியும், அந்த கண்ணாடி அணிந்து பார்க்கும் பொழுது சரியாக இருக்கும். அப்ப சமூக காரணங்கள் மிக முக்கியமாக இங்கே அந்த மொழியின் ஆர்வத்தை குறிப்பிடுவதற்காக உதவி செய்கின்றது அப்படிங்கிற என்னுடைய அந்த வாதத்திற்கான இத வாதத்தை சொல்லிட்டு இப்ப என்னுடைய வாதங்களுக்கு நான் வருகிறேன். நடுவரை அழகா நம்மளுடைய உயர்தனி செம்மொழியாக தமிழ் விளங்குவதற்கான 16 காரணங்களை வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க தங்களுடைய நடுவர் உரையில வந்து, தொடக்க உரையில. ரொம்ப சிறப்பான செழுமை நிறைந்த தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற இதுல இலக்கிய கூறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபிலக்கியம் தொடங்கி இப்பொழுது நவீன இலக்கியம் வரைக்கும் எவ்வளவு சிறப்பான படைப்புகள் பல வெளிவந்துட்டு இருக்குது. இப்போ தமிழ் மொழி ஆர்வம் குறைந்திருக்கு அப்படின்னா அதற்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா மக்கள் வந்து அதோடைய இனிமையை உணராதது மிகப்பெரிய ஒரு அறியாமை காரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் எடுக்கும் பொழுது ஒரு சாராரை மட்டும் நான் சொல்லல, படித்தவங்களா இருக்கட்டும் சரி, படிக்காதவங்களா இருக்கட்டும், வயது அதிகமானவர்கள், நடுவயதினர், இளம் வயதினர், மொத்தத்துல எல்லாருமே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப இந்த எல்லாருக்குமே இதுல சரியான பங்கு இருக்கு. அவங்க எல்லாரும் தங்களுடைய அந்த இனிமையை உணராத காரணத்தினால், ஆர்வத்துடன் படிக்காத காரணத்தினால்தான் இந்த மொழியோடைய ஆர்வம் குறைந்து விட்டது அப்படின்னு நம்ம வந்து உணரணும். அந்த முக்கியத்துவத்தையும் உணர்றது கிடையாது. அந்த முக்கியத்துவத்தை உணராத காரணத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னா அதை சிரத்தை எடுத்து ரசித்து யாருமே படிக்கிறது இல்லை.
அந்த தமிழ் மொழி எவ்வளவு இனிமையானதுன்னு ஐயா நிறைய பாடல்கள் சொன்னீங்க. நடுவர் ஐயா வந்து அவங்களுடைய உரையில திருக்குறள்ல இருந்து ஒவ்வொரு இலக்கியங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டதுல இருந்து ஒவ்வொன்னா சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ இத வந்து இப்போ மரபு இலக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் நினைப்பீங்க மரபு இலக்கியம் எல்லாம் பொதுமக்களுக்கு எப்படி புரியும், அதனாலதான் வளரல, ஆர்வம் குறைஞ்சிருச்சுன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கலாம். ஆனா நம்மளுடைய புரட்சி கவிஞர் நம்மளுடைய பாரதியார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் பாத்தீங்கன்னா அந்த மரபு இலக்கியத்திலிருந்து மக்கள் புரிந்து அந்த தேசிய உணர்வு வரணும் எல்லாருக்கும்ங்கிறக்காண்டி அதை இயல்பா மாத்தினாரு. நம்ம பேசுற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி இயல்பா மாத்தி அழகா தன்னுடைய பாடல்கள் எல்லாத்தையுமே எழுதினார். அப்போ அவ்வளவு மொழிகள் தெரிஞ்ச ஒரு 13 மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கொள்ளுப்பேரன் நிரஞ்சன் பாரதி கூட அவருடைய இதுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அத்தனை மொழிகளையும் ஆர்வத்துடன் கற்ற பாரதியார். அப்ப இப்ப இருக்கிற மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இல்ல, ஆனா ஆர்வத்தோடு தேடி 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 13 மொழிகளை கற்றறிந்த பாரதியார் சொன்ன வார்த்தை தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு தாகத்தோட ஆர்வத்தோட கற்க வேண்டிய சமூகம் இருந்தா எந்த மொழியுமே வீழ்ச்சி அடையாது, எல்லா மொழியுமே உயர்ந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க இப்ப வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து கலாச்சாரம்ல இருந்து எல்லாமே மாறிடுச்சு. உணவு பழக்கம் பழைய சோறுனா என்னன்னே தெரியல, சோறுனாலே நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இருக்கிற பூமி கிரகத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கான சமூகத்தை ஒழுங்குபடுத்துறதை விட்டுட்டு செவ்வாய் கிரகத்துல குடிபெயர்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் நிலவில குடிபெயர்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ சமூகத்தில் நடக்கின்றவற்றை சமூகத்தில் தான் சரி செய்ய வேண்டும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மொழி ஆர்வம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏடிஎம் எல்லாம் பத்தி ஐயா சொன்னீங்க, தமிழ் மொழியில ஏடிஎம் இருக்கணும். எங்கேயுமே போனீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் கொடுப்பாங்க எதுக்கா இருந்தாலும். அப்ப நம்ம என்ன பண்றோம், எளிதா என்ன செஞ்சிடறோம், எல்லாரும் ஆங்கிலத்துலதான் அதை நிறைவு செய்கிறோம். அந்த பூர்த்தி செய்யறதை நம்ம தமிழ் மொழியில பூர்த்தி செய்யலாம். எங்க கொடுத்தாலும் ஒரு லெட்டர் கொடுக்குறோம், கடிதம் வச்சுதான் இணைக்கிறோம். நம்ம ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் நகல்கள் எல்லாம் கடிதத்தோடு தான் இணைக்கிறோம். அப்ப அந்த கடிதத்தை தமிழ் மொழியில எழுதுறதுக்கு முயற்சி செய்யறோமா இல்ல, அவசர அவசரமா ஆங்கிலத்துல எழுதி கொடுத்துட்டு வந்துடும். அதே போல இதை ஒரு வீடியோ எல்லாரும் சமீபத்துல பார்த்திருப்பீங்க. ஒரு சிறுமி வந்து அவங்க பாட்டியோட போய் பேங்க்ல தமிழ்ல ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அலுவலகத்துல இருக்கிற அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துல எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணு வா திருப்பி எழுதலாம்னு அந்த பாட்டி கூட்டிட்டு வருவாங்க. இருங்க பாட்டின்னு சொல்லிட்டு தமிழோட சிறப்பு அந்த பொண்ணு மூச்சு விடாம சொல்லும் பாருங்க. அந்த அம்மா அசந்து போய் குடுமா நான் வேலை பாக்குறேன், அதை குடுமா அதுக்கான வேலையை நான் செய்யறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆர்வத்தோட நம்ம மொழியை வளர்க்கணுங்கிற எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே இருந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இதை சீக்கிரமாவே சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல வெளிநாடுகளில இங்கிருந்து போன வெளிநாட்டுல இருக்கிற நம்மளுடைய தமிழர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மொழியின் அருமையை கண்டிப்பா அந்த சுவையை உணர்த்தணுங்கிறதுக்காக விடுமுறை நாட்கள்ல ஆத்திச்சூடி, திருக்குறள், நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாத்தையுமே தங்களுடைய தமிழ் சங்கங்கள் மூலமாக அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே போல ஜப்பான், சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கின்ற வெளிநாட்டவர்களும் ஆர்வத்தோட தமிழை வந்து கத்துக்கிறாங்க. உதாரணமா 2025ஆம் ஆண்டு பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடத்ததுல சியாட்டில் இருந்து வந்த தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தர் 26 வருடங்களாக தமிழ் கத்துக்கிறேன், அதுவும் ஆர்வத்தோட கத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு வெளிநாட்டவர் இவ்வளவு அழகா செய்யறப்போ நம்ம மக்கள் தங்களுடைய ரசனையை மாற்றினது காரணமாகத்தான் இது குறைஞ்சிருச்சு. அப்போ நம்மளுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தி ரசனையோடு ஆர்வத்தோடும் முக்கியத்துவத்தை உணர்ந்து இனிமையான மொழியை படித்தோம் என்றால் தற்காலத்தில் இருக்கின்ற தமிழ் மொழி ஆர்வம் குறையாது, என்றுமே வளரும் என்று சொல்லி நல்ல தீர்ப்பு வழங்க நடுவர் வந்து தயாரா இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையோட விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி லாவண்யா மேடம், அருமையான செய்திகளா சொன்னீங்க. என்ன அங்காடிகளா இருந்தா கூட அதுல சமூகம் தானே இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். எவ்வளவு கல்வி திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை பயன்படுத்த போறது வந்து சமூகம் தானே. நம்ம சமூக அமைப்புல சமூகத்துல இருக்கிறவங்க அருமையா அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா எப்படி தமிழ்ல ஆர்வத்தை அதிகப்படுத்திடலாம் அப்படின்னு அதிக ஆர்வத்தோட நேரம் முடிஞ்சா கூட எவ்வளவு விரல் உயர்வுகள் வந்தாலும் அவங்களோட பாயிண்ட முடிக்கணுன்ற ஆர்வத்துல பேசின லாவண்யா மேடம் மிக அருமையா சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு தரப்பு பாயிண்ட நிறைய வச்சிருக்கிறீங்க, செய்திகளை சொல்லியிருக்கிறீங்க. சமூகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சமூக அமைப்புல நம்ம இல்லாம சமூகம்னா அது யாரோ இன்னொரு மூன்றாவது ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நம்ம குடும்பமும் ஒரு சமூகம் தான். தமிழ் ஆர்வம் ஏற்படுத்துறதுக்கு நம்ம பெற்றோர்களும் சில விஷயங்கள் பண்ணணும், ஆசிரியர்கள் பண்ணணும் அப்படின்ற சமூக காரணங்களை வரிசைப்படுத்தினாங்க. ரொம்ப அருமையான ஒரு பேச்சு. அடுத்து தற்காலத்திலே
தமிழ் மொழி ஆர்வம் குறைய காரணம் சமூக காரணங்கள்லாம் இல்லைங்க, முதல்ல கல்வி திட்டங்களை சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல வருபவர் திருவாளர் விவேகானந்தன் ஐயா அவர்கள். ஓகே, தற்காலத்திலே தமிழ் மொழி ஆர்வம் குறைய கல்வி திட்டங்களே காரணம் என்ற அணியின் மைய பேச்சாளர் திருவாளர் மார்க் ஆண்டனி அவர்களை அழைக்கிறேன். நீங்க எப்படி அந்த அணியை விட மாற்றி விஷயங்கள் சொல்ல வர்றீங்கன்னு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம். வாங்க ஆண்டனியால். அவர் ஆண்டனி பத்தி சொல்லணும்னா, ஒரு பட்டிமன்ற நிகழ்வு நடத்தினாங்க. அவரே ஒரு இண்டிவிஜுவலா இருந்து ஒரு ப்ரமோஷன் போட்டு அந்த பட்டிமன்றத்தை மிக ஆர்வமாக செயல்படுத்தி நிறைவு பண்ணார். எல்லாரும் பார்த்துருப்பீங்க நிறைய தளங்கள்ல. அந்த அளவுக்கு ஆர்வம்னா ரொம்ப பெரிய ஆர்வம், அவ்வளோ ஆர்வம் அவருக்கு தமிழ் மொழி மேல. என்ன கல்வி திட்டங்களுக்கு சொல்ல வரான்னு பார்ப்போம். சொல்லுங்க ஆண்டனி. அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி உறவுகள் நடத்தும் தமிழ்நாடு தினக்கொண்டாட்டம் நிகழ்ச்சிற்கு அருமையான முறையில் ஏற்பாடு செய்துள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் என்னுடைய அடியனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இப்புவியின் மூத்த மொழி, இன்னிசை பூத்த மொழி, வள்ளுவன் காத்த மொழி, எல்லோர்க்கும் ஏற்ற மொழி, எம் செம்மொழி என் தமிழ் மொழி. மொழிக்கு மிகச்சிறந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, நீங்க எல்லாரும் சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோல கணவனும் மனைவியும் இணைந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்குவதற்கு செல்வாங்க. அதுல கணவர் நிறைய காய்கறிகள் எல்லாமே எடுத்து வைப்பார். அந்த எடுத்து வச்ச காய்கறி எல்லாமே இந்த கூடையில இருக்கும். அந்த காய்கறியை மட்டும் எடுத்து பார்த்துட்டு இந்த வாழ்க்கை துணை, இந்த வீட்டம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அதை தூக்கி தூர போட்டுருவாங்க. அதே மாதிரிதான், என்னதான் நல்ல ஒரு தலைப்பை தேர்வு செய்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்து நாங்கள் அமர்ந்திருந்தாலும், நாங்கள் தேர்ந்தெடுத்தது எல்லாமே தவறு என எதிரணிக்கு சென்றிருக்கும் எனதருமை சகோதரிகளே, என்னோடு பேச வந்திருக்கும் எனதருமை அன்பு நண்பர்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராய் வீற்றிருக்கின்ற ரமேஷ் சார் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, முதல்ல என்னுடைய பணியாக லாவண்யா மேடத்திற்கு நான் ஒரு சில பதில்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்க ஏதோ சமூக காரணங்கள் தான் பெருசு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப உறுத்தலாக போய்விட்டது. சமூகத்தை பார்ப்பதற்காக நாங்க ஒரு கண்ணாடி வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. நான் முதலாக அதில் தான் திருத்தத்தை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்க போட்டு பாக்குறாங்க இல்லையா, அந்த கண்ணாடி தான் கல்வி. அந்த கல்வி அப்படிங்கிறது குறைபாடுள்ளதாக மாறும்போது ஒட்டுமொத்த சமூகமும் குறைபாடுள்ளதாக அவர்களுக்கு தெரிகிறது. அந்த கண்ணாடியை போட்டு பார்த்திருக்கக்கூடிய லாவண்யா மடத்திற்கு அது தெரியவில்லை என்பது என்னுடைய மிகப்பெரிய வருத்தம் நடுவர் அவர்களே. ரெண்டாவது சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாமே புரிகிறது. நடுவர் அவர்களே, இன்றைய காலத்தை நீங்க பாருங்க. தற்காலத்தில் தமிழ் மொழி ஆர்வம் குறைய காரணம் எது? அதுதான் தலைப்பு. இன்றைய காலத்தை பாத்தீங்க அப்படின்னா, இன்றைய மாணவனுக்கு, இன்றைய இளைஞனுக்கு தமிழ் பாட்டு, சினிமா பாட்டு எல்லாம் மனப்பாடமா தெரியுது. ஆனா செந்தமிழ் மொழி பாட்டு மட்டும் தெரிய மாட்டேங்குது. ஏன், என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் பாட்டுகளுக்கு சினிமா முறையில் இசையமைக்காததுதான் காரணம். அப்ப இதுக்கு மிகப்பெரிய கல்வியினுடைய குறைபாடு இல்லையா? நீங்க இந்த மாதிரி மெட்டமைச்சு போட்டிருந்தா நாங்களும் 1330 பாட்டையும் மனப்பாடமா சொல்ல போறோம். நீங்க போடாம இருந்துட்டு அப்ப எங்களை குறை சொல்வது, சமூகத்தை குறை சொல்வதுங்கிறது காரணம் அல்ல. நீங்க ஒரு பொறுப்பான கல்வித்துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குறைபாடுகளை முதலில் களையுங்கள். இப்போ அதற்கு அடுத்தது நிறைய நியூஸ் பேப்பர் எல்லாம் பாக்குறாங்களாம். நடுவர் அவர்களே, நானும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தேன். இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர்ல எனக்கு போட்டிருந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழை சரியாக எழுதாத மாணவனை கண்டித்த ஆசிரியர் கைது. இந்த சூழல்ல இன்றைய கல்வி நிக்குது. இன்றைக்கு நீங்க ஒரு மாணவனை தண்டித்து விட முடியுமா?
முடியாது இல்லையா? அப்ப அது கல்வியினுடைய எவ்வளவு குறைபாடு. கல்வி மாணவனை கண்டிக்கும் வரை மாணவர்கள், இளைஞர்கள் எவ்வளவு நல்ல சிறந்த மனிதர்களாக இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. இன்னைக்கு என்னைக்கு மாணவர்கள் கண்டிக்கிற ஆசிரியர்கள் விட்டு ஒழிந்து போனார்களோ அன்னைக்கு தானே நம்ம காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கையில் பிரம்பை எடுக்க வேண்டியதாகி போனது. அது கல்வியினுடைய எவ்வளவு பெரிய குறைபாடு. இதையெல்லாம் மறந்துவிட்டு சமூகம் மட்டும்தான் காரணங்கிறது எனக்கு சரியாக படவில்லை நடுவர் அவர்களே. முந்தைய காலத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். கல்வி கண் திறந்த காமராஜர் இலவச கல்வியாய் தாய்மொழி கல்வியை வழங்கிய போது இந்த தமிழ் மொழி ஆர்வம் யாருக்கும் குறையவில்லை. இந்த தமிழ் மொழி ஆர்வம் எப்போது குறைஞ்சது தெரியுமா? நீங்க தாய்மொழி கல்வியாய் உங்களுக்கு தமிழ் மொழி கல்வி வழங்கப்பட்ட காலத்திலிருந்து மாறி நீங்கள் இந்த கல்வியை எப்போது தனியார் வசம் ஒப்படைத்தீர்களோ அன்னைக்குதான் உங்களுடைய பிரச்சனை என்பது தொடங்குகிறது. அவன் ஆங்கிலத்தை கொண்டு வந்தான், ஹிந்தியை கொண்டு வந்தான், பிற மொழிகளை கொண்டு வந்தான். அது எவ்வளவு பெரிய குறைபாடு. நடுவர் அவர்களே, அவங்க வெளிநாட்டு கதையெல்லாம் நிறைய சொன்னாங்க. நாங்களும் வெளிநாட்டுக்கு போயிருக்கோம். மேற்கத்திய நாடுகள்ல இன்றைக்கும் பழக்கம் இருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் அவர்களுடைய கல்வியை அவர்களுடைய தாய்மொழியில் கற்கிறார்கள் நடுவர் அவர்களே. அவன் அடுத்த மொழியில கற்கல. நடுவர் அவர்களே, நான் தெரியாம ஒரு கொஸ்டின் இங்க கேட்கிறேன். இன்றைக்கு மருத்துவம், பொறியியல் இந்த மாதிரி மிகப்பெரிய பிரபலமான துறைகளை தங்களுடைய தாய்மொழியில் கற்கிற மாணவர்களை உங்களால் கூற முடியுமா? அடுத்து வரக்கூடியவங்க எனக்கு பதில் சொல்லட்டும். எத்தனை மாணவர்கள் உங்களுடைய தாய்மொழியில் கத்துக்கிறீங்க? நீங்க இங்கிலீஷ்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல தானே கற்றுக்கொள்கிறீர்கள். அது கல்வியினுடைய மிகப்பெரிய குறைபாடு இல்லையா? நீங்கள் மிகச் சிறப்பான மனிதர்களாக இருந்திருந்தால் தாய்மொழியில எங்களுடைய கல்வியை கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு ஆர்வம் எங்களுக்கு குறைஞ்சிருக்காது இல்லையா? நீங்க குறையாம விட்டு விட்டு இன்றைக்கு எங்களை குறை சொல்வதில் என்ன காரணம் நடுவர் அவர்களே? அதற்கு அடுத்தது, கல்வி அப்படிங்கிறது பள்ளிகளை தாண்டி கற்றலை தாண்டி எழுத்து, வாசிப்பு, பதிப்பு இது மாதிரியான பல்வேறு நிலைகளை எல்லாம் கொண்டது இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம அப்படியா கல்வியை பார்க்கிறோம்? தமிழ் மொழி அப்படிங்கிறது பழந்தமிழ் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லி பழக்கப்பட்டு விட்டோம். அப்படி பழமையான மொழி அப்படின்னு சொல்லி படித்துணரும் திறனையே நம்ம இன்னைக்கு குறைச்சிட்டோம். இன்னைக்கு எதற்காக அவன் தமிழ் மொழியை படிக்கிறான்? அவனுக்கு தேவை 15 முதல் 30 மதிப்பெண்கள். 15 முதல் 30 மதிப்பெண்களுக்காக தமிழை படிக்கும் போது அவனுக்கு தமிழ் மொழி ஆர்வம் குறையாமல் ஊத்தவா செய்யும் நடுவர் அவர்களே. இதையே எதிரணி புரிஞ்சிக்கவே இல்லை. இதற்கு அடுத்தது பாரதியாரை பத்தி சொன்னாங்க. பாரதியார் எல்லா மொழிகளையும் ஆர்வத்தோட கத்துக்கிட்டாரா? நடுவர் அவர்களே, அவருடைய அப்பா, பாரதியாருடைய அப்பா அவரை படிப்பதற்காக திருநெல்வேலிக்கு ஆங்கிலம் படிப்பதற்காக அனுப்புகிறார். ஆங்கிலம் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் ஐயா நடுவர்களை, இதே ஒரே பாயிண்ட்ல முடிச்சிடறேன். இதை படிப்பதற்காக திருநெல்வேலிக்கு அனுப்புறார் பாரதியாரு. பாரதியார் போய் அவங்க அப்பாவுக்கு கடிதம் எழுதுறார். நீங்க என்ன ஆங்கிலம் படிக்க சொல்வது என்பது சிங்க குட்டிக்கு புல் கொடுப்பதை போன்றது அப்படிங்கிறார். அப்போ சிங்க குட்டிக்கு மட்டுமா இன்னைக்கு புல்லு கொடுக்குறோம்? இன்னைக்கு புலிக்குட்டி, கழுத குட்டி எல்லா குட்டிக்கும் புல்லதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே. இந்த சிங்கக்குட்டிக்கும் புலிக்குட்டிக்கும் புல்லை கொடுப்பதை விட்டுவிட்டு மாமிசத்தை கொடுங்கள். மாமிசம் என்கிற தாய்மொழி கல்வியை கொடுங்கள். அது ஆர்வம் வளர செய்யும். அது கிட்டாத இக்காலத்தில் தமிழ் ஆர்வம் தொடர்ந்து குறையதான் செய்யும். இதையெல்லாம் போக கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சு வச்சிருக்கேன். என்னுடைய தாய்மொழி கல்வி இருக்கு இல்லையா, இந்த தாய்மொழி கல்வி என்பது தருகிற துணிச்சல் யாராலும் தர முடியாது. நடுவர் அவர்களை 1969 கலைஞர் பதவியேற்று முதல்வராக இருந்த போது அவரிடம் சொல்றாங்க, அவர் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். தமிழ் யாரெல்லாம் கற்றுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அரசியலில் அரசு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அப்படிங்கிறார். இதனால மாணவர்கள் மத்தியில பதட்டம் ஏற்படுது அப்படின்னு அமைச்சர்கள் அவர்கிட்ட கெஞ்சுறாங்க. அப்ப அவர் சொல்றார், நாம் தமிழால் தான் பதவிக்கு வந்தோம், தமிழால் பதவி போனால் போகட்டும் என்கிறார். இந்த துணிச்சல் யாரு கொடுத்தது நடுவர் அவர்களே? திருவள்ளுவர் கொடுத்தது. எண்ணி துணிக அப்படிங்கிறார். எப்படி துணிய? எண்ணி துணியணுமா, சாதாரணமாக துணிய கூடாதான், எண்ணி துணியணுமா. நான் யோசித்து செய்வது மட்டும்தான் துணிச்சல். அந்த துணிச்சலை எனக்கு தருவது தமிழ் மொழி. அன்றைக்கு கலைஞர் அந்த வார்த்தையை சொன்னார். அதற்கு பிறகு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக தாய்மொழி கல்வியான தமிழ் மீதாளி நிற்கவில்லையா? இதையெல்லாம் மறந்துவிட்டு சமூக காரணங்கள் என்பது வெறும் வெற்று பேச்சு. எங்களுடைய சிங்க குட்டிகளுக்கு மாமிசத்தை கொடுங்கள், அது வளரும், ஆர்வத்தை வளர்க்கும் என்று கூறி அருமையான ஒரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆண்டனி. பெரிய மழை பெய்து ஓய்ந்தது அப்படிதான் சொல்லலாம். அது மாதிரி என் கையை ஓய்ஞ்சு போச்சு, தம்ஸ் அப் போட்டு போட்டு போட்டு.
அருமையான ஒரு செய்திகள் சொல்லு. ஏன்னா இது என்னன்னா தமிழ் மொழி மேல இருக்கிற ஆர்வமா தான் நான் பார்க்கிறேன். எல்லாருமே வந்து இத்தனை செய்திகளை திரட்டி கொண்டு 2 தரப்புகளும் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்க, அரசு வச்சுக்கிற கல்வித்துறையை தனியாரிடமும், தனியார் வச்சுக்கிற ஒரு இடைவெளி, அதை நான் குறிப்பிடல, அது அரசும் வச்சுக்கிட்டாக்க எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சிறந்த ஒரு ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். ஸோ அரசிடம் முழுமையாக இருக்கும்போது அது வியாபார நோக்காக பார்க்கப்படாது. வியாபார நோக்காக பார்க்கப்படாத போது அதுல இன்னும் பல புதுமைகள் செய்யலாம். பாடல்களை ரசனையாக கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுண்டல் அம்மா வந்து வேக வச்சு கொடுப்பாங்க. அதை அப்படியே சுண்டலை எடுத்துக்கோ சொன்னா எடுத்துக்காது குழந்தை. அதை ஒரு அழகான ஒரு ஒரு கிண்ணத்துல போட்டு அதுக்கு மேல டெக்கரேட் பண்ணி அதுக்கு மேல ஒரு ஸ்பூன் போட்டு கொண்டு போய் வச்சு எடுத்துக்குப்பாருன்னா அதை எடுத்துக்கும். அந்த மாதிரி ஆண்டனி சொன்ன விஷயங்கள், பழைய பாடல்களை அழகாக இன்னைக்கு இருக்கிற ஒரு தொழில்நுட்பத்துல இணைச்சி கொண்டு போனா அருமையா போய் சேர்ந்துரும் இல்லையா? அப்ப அதெல்லாம் நம்ம தவற விடுறோம் அப்படின்னு நிறைய செய்திகளை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அருமையான அவங்களோட தரப்புக்கு வலு சேர்க்கிற நிறைய பாடல், நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி நிறைவு பண்ண போறாங்கன்னு தெரியலையே. சிவசங்கரி மேடம், தற்காலத்துல தமிழ் மொழி ஆர்வம் குறைய காரணம் சமூக காரணங்களே அப்படிங்கிற அணியில பேசுறதுக்கு சிவசங்கரி மேடம் வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். நன்றி நடுவரே. தமிழ் மொழி மீது ஆர்வம் குறைய காரணம் சமூகமே. ஆண்டனி சார் சொன்னாரு கல்வி கண்ணாடி அப்படின்னலாம். கல்வி திட்டங்களை வந்து நீங்க சரியா கொடுக்கல அப்படிங்கிறாரு. சமூகம்தான் திட்டங்களையே வகுக்குது. எங்க சமூகத்தை வந்து நீங்க கல்வி திட்டங்களை சரியா கொடுக்கறதுக்கே சமூகத்துக்கு வந்து நீங்க கொடுக்கறது இல்லை, அலோவ் பண்றது இல்லை. ஸோ அதுதான் மெயின் ரீசன். அப்புறம் தாய்மொழியில வந்து நீங்க ஏன் எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் தாய்மொழியிலேயே எல்லாத்தையும் கொண்டுட்டு வரல அப்படிங்கிறீங்க. தாய்மொழியை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. நம்ம எல்லா தாய்மொழியிலேயே கொடுத்தாலும் பொருளாதாரம் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், எல்லாரும் அயல் நாட்டுக்கு போறோம். மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்க லாங்குவேஜஸ்க்கு அடாப்ட் ஆயிட்டு அங்க இருக்கிறத வேணும், நம்ம போதுங்கிற மன நிறைவு இல்லாம பொருளாதாரத்தை நோக்கி போகிறதுனால மற்ற மொழியும் வந்து உதவுது. சோ சமூகம் வந்து மற்ற மொழிகளுக்கும் இதாகுதுன்னு சொல்ல வரேன். ஐயா சொன்னதுக்கான இது. அப்புறம் தமிழ் மொழியோட சிறப்பை எல்லாருமே சொன்னீங்க. அதே மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என மனித நேயத்தையும் பண்பாட்டையும் உலகுக்கு கற்றுக் கொடுத்த மொழி. ஆனா மெல்ல அதோட தமிழ் மீது இருக்கிற ஆர்வம் வந்து குறைஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா இப்ப நம்ம சமுதாயத்துல தமிழ்ல பேசினா அது வெக்கமா நம்ம கருதுறோம். நம்மளை பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ அப்படின்னு வெக்கமா கருதுறோம். பழைய மொழின்னு நினைக்கிறோம். தமிழ்ல பேசுறது வந்து மாடர்ன் இல்ல அப்படிங்கிற மாதிரி சமுதாயம் நம்மளை கிரியேட் பண்ணிடுச்சு. தமிழ் மொழிங்கிறது வீட்டுல மட்டும்தான் பேசுற மொழி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் இது வந்து பயனில்லாத மொழி அப்படின்னு சமூகம் வந்து நமக்கு சுத்தியும் நமக்கு ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருச்சு. பின்தங்கிய மொழி அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிருச்சு. நிறைய ஒரு பல இதை கிரியேட் பண்ணிருக்கு. சோ பிற மொழிகளை பார்த்தோம்னா இப்ப முன்னேற்றத்தின் மொழியா கருதுறாங்க. ஏன்னா இப்ப வேலை வாய்ப்புகளை தேடி அயல்நாட்டுக்கு போறப்ப அது வந்து பொருளாதாரத்தை அதிகரிக்கிறதுனால அது முன்னேற்றத்தின் மொழியா இருக்கு. சோ இப்ப ஆங்கிலத்துல பேசினா பெருமையா நினைக்கிறாங்க. இப்ப பெற்றோர்களே என்ன பண்றாங்கன்னா ஒரு குழந்தைகளை வந்து ஆங்கிலத்துல பேசு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வற்புறுத்துறாங்க. குழந்தைகளை பேசுனா அது ஒரு நாகரீகம் அப்படின்னு நினைக்கிறாங்க, நாகரீகத்தின் அடையாளம் நினைக்கிறாங்க. தமிழ்ல நிறைய சிறப்புகள் இருந்தாலும் அதோட விழிப்புணர்வு வந்து இந்த சமூகத்தில் இல்லதான் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட பேர் தான் அதோட முதல் அடையாளமே. ஆனா அதை கூட நம்ம தமிழ்ல வைக்கிறது இல்லை. தமிழரா இருந்துட்டு தமிழ்ல வைக்காம நம்ம வேற இதுலதான் வைக்கிறோம். ஃபேன்சியா பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபேன்சி நேம்ஸ் தான் வைக்கிறோம். பட் அது தமிழ்ல வைக்கணும். அந்த குழந்தையோட அந்த பேரோட அர்த்தம் கூட அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தையோட முன்னேற்றத்திற்கு வந்து வழிவகுக்கும். பட் சமுதாயத்துக்காக நம்ம என்ன பண்றோம்னா அந்த பேரை கூட நம்ம கரெக்டா தமிழ்ல வைக்காம ஃபேன்சியான பேர்களை இது பண்றோம். அப்புறம் அதுதான் இடம்பெயர்தல். அதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம வேலை வாய்ப்புக்காக இடம்பெயர்ந்து வரோம். அப்படி வரப்ப என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற மொழியை வந்து கட்டாயமா நம்ம படிக்கணுங்கிறத வந்து சமூகம் வந்து நமக்கு வற்புறுத்துது. நம்ம இப்ப படிக்கலைன்னா நம்மளை பத்தி அவங்க பாராட்டுறாங்களா இல்ல திட்டுறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பேசுவாங்க, பட்
என்னமோ பேசுறாங்கன்னு நம்ம சிரிச்சிட்டு இருப்போம். பட் அது என்னங்கிறது தெரியாது. சோ அந்த மொழி வந்து இப்ப நமக்கு கட்டாயமாக்கப்படுது. நமக்கு மட்டும் இல்ல, நம்ம குழந்தைகள் அங்க பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தனோம்னா அந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா அவங்களோட மொழியை தான் கொடுக்குறாங்களே தவிர நமக்கு ஆப்ஷனல் மொழியில வந்து தமிழை வந்து படி அப்படிங்கறத எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோ சமூகம் வந்து அங்கிருக்க மொழியை தான் வந்து படிக்கணும்னு சொல்லி நம்மளை வற்புறுத்துது. இப்ப மாணவர்கள் பாத்தீங்கன்னா திருவாசகம், திருப்புகழ், திருமந்திரம் இந்த மாதிரி பல இலக்கிய நூல்கள், பல நூல்கள் இருந்தாலுமே மாணவர்கள் அதுல நோக்கி பயணிக்காம இப்ப இருக்க மாணவர்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கேம்ஸ் இதுலதான் வந்து அவங்களோட ஆர்வத்தை செலுத்திட்டு இருக்காங்க. சமுதாயம் வந்து அந்த மாதிரி ஒரு உலகத்தை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. பட் இப்ப தமிழ்ல பேசினா ஸ்டைல் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபேன்சியா ப்ரோ, டூட் அப்படின்னு கூப்பிடுறப்ப அது ஒரு இன்டர்நேஷனலா பேசுற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுது. பட் அதனால சமூகம் வந்து நமக்கு அந்த மாதிரி கொண்டுட்டு போகுது. இப்ப தமிழ்ல நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு பாருங்க, வாய்மையே வெல்லும் அப்படின்னு வச்சு பாருங்க, ஒரு லைக்ஸ் கூட வராது. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 லைக்ஸ் கூட வந்திருக்கு. பட் இங்கிலீஷ்ல வச்சு பாருங்க, ஃபீலிங் பிளஸ்ட் அப்படின்னு வச்சு பாருங்க, 100 லைக்ஸ் வரும். சோ இந்த மாதிரி சமூகம் வந்து நம்மளைய நிறைய இங்கிலீஷ் அந்த இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸா இருக்கிறதுனால நம்ம சமூகம் வந்து நமக்கு நிறைய இங்கிலீஷை தான் புகுத்துது. அதே மாதிரி இப்ப ஒரு மாணவன் வந்து நம்ம தமிழ்ல எழுதுறப்ப தமிழ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வார்த்தையோட மீனிங்கே மாறுதுன்னு சொல்லி வாத்தியார் அடிக்கிறாரு, திட்டுறாரு. பட் ஆனா இங்கிலீஷ்ல நம்ம எழுதுறப்ப நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட குட் ட்ரைடா, நைஸ் அட்டெம்ப்ட், நல்லா பண்ணிருக்க, இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு மோட்டிவேட் பண்றாங்க. அந்த மாதிரி சமூகம் வந்து நம்ம லாங்குவேஜை வந்து இது பண்ணுது. அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்ல எழுதுறப்ப அந்த கா கூட காத்தா அதெல்லாம் எழுதுறப்ப தா கீழே இழுத்து விடணுங்கிறது கூட தெரியாம எழுதுவோம். தாவையும் காவையும் ஒரே மாதிரி கொஞ்சம் முடிக்கிற மாதிரி எல்லாம் எழுதுவோம். அது கூட மீனிங்ஸ் மாறும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இப்ப நம்ம தமிழ்லயே நிறைய ஸ்டேட்டஸ் வச்சா கூட கமெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி வருதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ டிரான்ஸ்லேட் ப்ளீஸ் அப்படின்னு வருது. இன்றைய இளைஞர்கள் வந்து அந்த மாதிரிதான் இருக்காங்க. நிறைய என்னதான் உங்களுக்கு தமிழ்ல இருந்தாலும் பட் இப்ப இருக்க ஆர்வம் வந்து இல்ல. நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இந்த இதெல்லாம் யூஸ் பண்றதுனால ஆர்வம் கம்மியாகுது. நானே தமிழ்ல தான் நிறைய பேசணும்னு ட்ரை பண்றேன். பட் சமூகம் வந்து என்னை விடல. தமிழ்ல பேசாம நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளை கலந்துதான் நான் பேசுறேன். அந்த மாதிரிதான் இருக்கு சமூகத்துல. நம்ம இருக்கிற என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நிறைய லாங்குவேஜஸ் நமக்குள்ள வரப்ப தமிழோட ஆர்வம் வந்து குறையுது. இப்ப ஆங்கிலம் பேசுறத பாத்தீங்கன்னா உயர்ந்தவர்னு நினைக்கிறாங்க, தமிழ் பேசுறவங்க பாத்தீங்கன்னா பின்தங்கியவங்கன்னு நினைக்கிறாங்க. இப்ப ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா தமிழ் பேசினா ஃபைன் போடுறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தான் சேர்த்தணும் அப்படின்னு பெற்றோர்கள் விரும்புறாங்க. சோ அதனாலதான் தமிழோட ஆர்வம் வந்து குறையுது. தாய்மொழி பேசினால் பழையவன் என்கிறார், நகர வாழ்க்கை நவீனமய மாறியதால் தமிழின் இனிமை நிழலாய் போய்விட்டதால் மீடியாவில் கலந்த மொழி பேசும் போக்கு வந்தது, தூய தமிழ் பேசுவது குறைந்து கொண்டது. ஆனால் உண்மை ஒன்று மறவாதே நண்பா, தமிழ் தான் நம் உயிர், நம் அடையாளம் நண்பா. தமிழை நேசிப்போம், தமிழை காப்போம், நம் தாய்மொழிக்காக உயிராய் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழர் வளர்க. நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி. அருமையான ஒரு பேச்சு. பொருளாதார சூழலுக்காக நம்ம வந்து அயல்நாடு போக வேண்டியிருக்கு. அயல்நாடு போகணும்னா ஆங்கிலம் கற்க வேண்டியிருக்கு, பல மொழிகள் கற்க வேண்டியிருக்கு. ஜெர்மன் போனா ஜெர்மனி கற்றுக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இந்த காரணங்கள் இதெல்லாம் சமூக காரணங்கள் அப்படின்னு குறிப்பிட்டது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அது மாதிரி பேர்களே ஒரு ஃபேன்சியா வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்துல கார்த்திகேயன் அப்படின்னு வைப்பாங்க. எங்க அப்பா பேர் கார்த்திகேயன், நாகராஜன், அவங்க கார்த்திகேயன் கூப்பிடுவாங்க. 2 பேர் இருக்கும். எனக்கு கூட ரமேஷ், ராமச்சந்திரன் ஒரு பேர் இருக்கு. ஸோ இப்ப அந்த கார்த்திகேயன் எப்படி போயிட்டாங்கன்னா கார்த்திக், விஷால், அந்த மாதிரி எல்லாம் தமிழ் பேர் இருந்ததெல்லாம் இப்ப எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா சின்னதா குறைச்சிட்டோம். ஆரவ், இஷான், யாஷ், ஷான், கியான், சயான், இதெல்லாம் பேரு. சயான்னா அழகான ஆள் அர்த்தம். ரித்விக் அப்படின்னு ஒரு பேரு. ரித்விக்னா சடங்குகள் செய்வார், பூசாரின்னு பேரு. சூரியனுக்கு ஆதித்யா, சௌரியா, பிரணவ். பிரணவ்னா நம்ம ஓம் அந்த எழுத்து சொல்லுவாங்க இல்லையா. அருஷ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, சூரியனோட முதல் கதிர். அந்த மாதிரி பேச்செல்லாம் சுருக்கி இப்ப ஒரே ஒரு எழுத்து ஆ ரு இஷ் அப்படின்னு தனித்தனி எழுத்தா வந்துடும் இன்னும் அடுத்த ஜெனரேஷன்ல. அருமையா குறிப்பிட்டாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆங்கில கலப்பு இல்லாம நம்ம பேசவே முடியல. இன்னைக்கு நம்ம யாரு முயற்சி பண்ணாலும், நானும் சரி யாருமே இந்த தளத்துல எங்க போனாலும் தமிழ் பேசணுன்ற விஷயங்கள் என்னன்னா சமூகத்துல அப்படியே மாறிட்டோம், பழகிட்டோம். அப்படியே அந்த டிரான்சிஷன் பீரியட் சொல்லுவாங்க.
ஒரு ஒரு ஜெனரேஷன் அப்படியே கொண்டு வந்துட்டோம். அப்ப இந்த மாதிரி ஆர்வம் குறையறதுக்கு சமூகம் தான் காரணங்க. அது எப்படி கல்வி முறை இருக்கும் அப்படின்னு அழகழகான செய்திகளா சொல்லியிருந்தாங்க. ஆர்வம் மிக அருமையான ஆர்வமாக எல்லாருமே இந்த எவ்வளவு தம்ஸ் அப் கொடுத்தாலும் நான் வந்து அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆர்வமா பேசுற ஒரு விஷயம். என்னன்னா நம்ம நிகழ்ச்சி சீக்கிரமா முடிக்கணுங்கிற விஷயம். ஏன்னா நம்மளுடைய முத்துவேல் சார் எல்லாம் பேச வேண்டியிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நேரம் கருதி நம்ம பேசலாம். இப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம விவேகானந்தன் சார் இணைஞ்சிட்டாங்க. தற்காலத்திலே தமிழ் மொழி ஆர்வம் குறைய காரணம் கல்வி திட்டங்களே அப்படிங்கிற அணியில ஒரு நிறைவு பேச்சாளராக திருவாளர் விவேகானந்தன் ஐயாவை அழைக்கிறேன். உங்கள் வாழ்வும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அன்றாட தமிழ் என்ற சங்கைய மனம் என்ற பாரதிதாசன் ஐயா அவர்கள் மதிப்பிருக்கிறாங்க. அவையில் உள்ள அனைவருக்கும் இணைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுமையமாக விற்றுக் கொண்டிருக்க நம்ம நடுவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் அணியை சார்ந்த அன்பர்களுக்கும் மாற்று அணியை சார்ந்த அன்பர்களுக்கும் இனிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம கொடுத்த தலைப்பு ரொம்ப சிறப்பான தலைப்பு. தற்காலத்தில் தமிழ் மொழி குறைகிறதுக்கு காரணம் வந்து கல்வி திட்டமா இல்லாட்டினா வந்து சமூக காரணங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான். கண்டிப்பா வந்து கல்வி திட்டங்கள் அப்படின்னு சொல்றப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் பழசுல நான் வரலாம்னு நினைக்கிறேன். நான் ராஜராஜ சோழன் வந்து ஆட்சி செய்யறப்ப வந்து பார்த்தோம்னா தில்லை போயிட்டு வந்து அங்க இருக்க ஓலைச்சுவடிகள்லாம் வேணும்னு கேட்கறப்ப வந்து அதுல ஒரு இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசர் இவங்கெல்லாம் 4 பேர் சமயக்குறவர்கள் 4 பேர் வந்தாதான் அந்த இது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கு ரூல், அது மாதிரிதான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றப்ப வந்து என்னன்னா அப்ப வந்து அவர் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு இது பண்ணியிருப்பாரு. அப்பருக்கு ஒரு சிலை, சுந்தரருக்கு ஒரு சிலை, மாணிக்கவாசருக்கு ஒரு சிலை எல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து இப்ப வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னா போதும். ஏங்க அவங்க தான் செத்துட்டாங்களேங்க, அவங்க எப்படிங்க வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறப்ப என்னன்னா உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னா போதும் அது வந்து நம்ம தில்லை நடராஜன் அப்படின்னு. அவரு வந்து தில்லை நடராஜன் சொல்றீங்கன்னா அப்ப இவங்க யாரு, இவங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு கடைசியா அந்த ஓலைச்சுவடி கிடைச்சிது. ஒரு ஓலைச்சுவடி, தமிழ் ஓலைச்சுவடி, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஓலைச்சுவடி கிடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பின்னாடி ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அதை பார்த்துட்டு கடைசியா எதுவும் ராஜராஜ சோழன் மாதிரி 156 நாடுகளை ஆண்ட ஒரு மன்னனுக்கே இந்த நிலைமை தான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய அதுல அரிச்சிருக்குது. இதெல்லாம் அரிச்சதுக்கு அப்புறம் வந்து அதை பார்த்துட்டு தேவையில்லாததெல்லாம் அந்த கரையான் எடுத்துருச்சு, தேவையான தமிழ் நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் இந்த கல்வி முறையோட தொடக்கம்ன்றது. இந்த கல்வி முறைன்றது இன்னைக்கு நம்ம பேசுறது, இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இருந்தே தமிழ்ல இருக்கிற ஓலைச்சுவடி எரிச்சோம்னா உங்களுக்கு நிறைய வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு புரிதல் நமக்குள்ள ஏற்படுத்தி வச்சிருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்துல. ஏன்னா இந்த மொழி இருந்துச்சு அப்படின்னா இந்த மொழியோட பெருமை மற்ற மொழியோட உயர்ந்தது அப்படின்றதுக்காக ஒரு முன்னெடுப்பா இருக்குன்றக்காக இத்தனை ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் தமிழ் நின்றுட்டு இருக்குது. எத்தனை ஒரு 3000 வருஷத்துக்கு மேல. இப்பயுமே வந்து பார்த்தா கீழடியில வந்து கீழடி எங்கள் தாய்மொழின்னு சொல்லிட்டு எங்க சிக்காகோல வந்து ஒரு மாநாடு நடத்த முடியுது. ஆனா இங்க இருக்க கீழடிய இந்திய அரசை ஏத்துக்குமான்னு கேட்டோம்னா அதுக்கு நிறைய முரண்கள்லாம் இருக்குது. அதுக்கடுத்து எஜுகேஷன் சிஸ்டம் சொன்னது ரொம்ப சிறப்பான விஷயம். கல்வி திட்டத்துல இப்ப புதிய கல்விக் கொள்கைன்னு வந்து இருக்குது. அதுல மும்மொழி கொள்கை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எத்தனை மாநிலங்கள்ல மற்ற மொழிகள் ஒரு மொழினால மற்ற மொழியெல்லாம் அழிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தானிஸ்ன்னு பேசுறது யாருன்னா ஒரு கிராமத்துல இருக்கவங்க மட்டும்தான் பேசுவாங்க. நகரத்துல இருக்கவங்களா வேற மொழி பேசுவாங்க. ஏன்னா சமூக காரணங்கள்னால. ஏன்னா கல்வி திட்டத்துல வந்து அதுக்கு ஒரு இதெல்லாம் இருக்குது. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா வந்து நம்மளுடைய உலகத்திலே வந்து மொழிக்காக 124 பேர் செத்ததுன்னா தமிழ்நாட்டுல தமிழுக்காக மட்டும்தான். உலகம் ஃபுல்லா வந்து தமிழ் அப்படின்னா ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னா எல்லாம் ஒண்ணு கூட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு சமூகத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னால ஒண்ணு கூட்டுறாங்க. ஒரு சான் பிரான்சிஸ்கோல வந்து ஜல்லிக்கட்டு எனக்கு வேணும்னு ஒரு மாட்டோட போட்டோ போட்டு வரைகிறாங்க. எதுக்காகன்னு கேட்டால் ஒரு தமிழ் உணர்வு இருக்கிறனாலதான் எல்லாம் வர்றாங்க. அப்போ வந்து என்னன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் தான். இன்னைக்கு இந்த கல்வி திட்டங்கள்ல வந்து நிறைய வந்து திணிப்புன்றது நடக்குது அப்படின்றது ரொம்ப உண்மையான வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல்ல ஃபைன் போடுறாங்க. இந்த நாட்டுல நம்ம மொழியில பேசுறதுக்கே ஒரு கட்டணமா அப்படின்றது எல்லாம் ஒரு வருத்தத்துக்குரிய செயல் தான். ஆனா வந்து என்னன்னா இப்ப எல்லாருமே வந்து ஒரு ஐன்ஸ்டைனோட ஒரு அர்த்தம் சொல்லுவாங்கன்னா வந்து நெசசிட்டி இஸ் ஃபண்டமெண்டல் ஆஃப் இனோவேஷன் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு இதுவுமே தேவை அப்படின்றப்ப வந்து இந்த எல்லாமே வயிற்றுக்கு தாண்டா இல்லாத கொடுமைக்கு தாண்டா அப்படின்றப்ப நமக்கு எந்த இடத்துல வேலை செய்யணுமோ அதுக்கான மொழியை தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நம்மளுடைய தாய்மொழி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த, அதை நம்ம எடுத்துக்கணுன்றதான். இன்னைக்கு கல்வி திட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணுன்றதுல என்ன மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா வந்து நிறைய முன்னெடுப்புகள் அரசு எடுத்தாலும் அதுக்கு ஒரு கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை,
அரசு முன்னெடுப்புகள்னு சொல்றப்ப வந்து தமிழ்ல நீ படிச்சிருந்தேன்னா 7.5% வந்து உனக்கு 7.5% மெடிக்கல் காலேஜ்ல கிடைக்கும், ஒரு ஐஐடி மாதிரி இருக்க காலேஜ்ல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ் மொழியில இருந்து படிச்சு வந்தவங்களுக்கு, தமிழ் மொழியில இருந்து படிச்சு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கல்லூரிகள்ல அவங்களுக்கு நிறைய இடஒதுக்கீடுகள் உண்டு. நிறைய இந்த இடஒதுக்கீடுகள் வந்து அவங்கள ரொம்ப பெருமைப்படுத்து. நம்ம நிறைய பேரை வந்து உள்ள வரணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு இப்போ வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு ஊர்ல 2006 வந்து தமிழ்லயே வந்து பொறியியல் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்திருக்குது. ஆனா அதுல எடுத்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னா வந்து நாம இதுல வந்து பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒரு குளோபல் லெவல்ல, அதாவது பன்னாட்டு நிறுவனங்களோட வேலை செய்யறப்ப வந்து அதுக்குரிய சிக்கல்கள் இருக்கும் அப்படின்றக்காக இருக்காங்க. பட் ஆனால் வந்து இன்னும் நிறைய இதே மற்ற மாநிலங்களை பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம கர்நாடகாலே பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து கன்னட மனசு அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சா கூட அங்க கண்டிப்பா வந்து அந்த மொழி பாடம் ஒன்று இருக்கும். ஆனா அது இப்போ தமிழ்ல கொண்டு வர போறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆனால் இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அதே மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து இன்னைக்கு இருக்க கல்வி திட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய முன்னெடுப்புகள் இருக்க வேண்டியது இருக்குது. ஆனா அதுல எந்த மாற்ற கருத்துமே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய மொழின்றது கண்டிப்பா எந்த ஊர்ல தான் இந்த ஊர்ல வந்து படிக்கலாம். ஆனா இந்த ஊர்ல படிக்கிற எல்லாருமே தமிழ் மொழி கண்டிப்பா படிச்சே ஆகணுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்தே ஆகணும். அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் இதாகும். ஏன்னா இங்க அடிப்படை கல்வி வந்து ஆங்கிலத்துல சில இடத்துல இருக்கிறதுனால அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதுக்கடுத்து வந்து என்னன்னா வந்து அதாவது ஒன்றிய அரசுல இருந்து நமக்கு நிறைய கல்வி திட்டங்கள் அப்படின்ற விதத்துல இந்த திணிப்பை நம்ம கண்டிப்பா தடுத்தாகணும். அதே மாதிரி ஒரு திருக்குறளை வந்து 2 மார்க்காக படிக்கிறதுன்றது மாறி மதிப்பெண்ணுக்காக இல்லாம வாழ்க்கைக்கான பாடமா மாற்றணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இங்க இருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பு வந்து என்னன்னா, முதல்ல இங்க இருக்க தமிழ் ஆசிரியர்களை வந்து ஒரு தலைமை ஆசிரியராக மாற முடியும். அதுக்கும் தனியாக சட்டங்கள் இருக்கு. அது மாதிரி இங்க இருக்க தூய தமிழ் பற்றாளராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகள் எடுத்தாலும் இப்ப இந்த 4 வருஷத்துல தமிழ் வளர்ச்சி அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. பட் ஆனா இது பத்தாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா வந்து இப்ப இந்த 4 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து தகைசாளர் விருது, அதுல எழுத்தாளர்களுக்கு ஊக்குவிக்கணுன்றதுக்காக நிறைய அவங்களுக்கு வீடுகள் கொடுக்கறது, இந்த மாதிரி முன்னெடுப்புகளா இருக்கு. அதே மாதிரி உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்துல வந்து நிறைய கவிதை கட்டுரைகளை நீங்க கொடுங்க, உங்களுடைய புலமை வளர்த்துக்கோங்க அப்படின்னு இருக்குங்க. இந்த 4 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 4 வருஷம் தமிழ்நாடு மட்டும் தான் கொரோனால ஒழுங்கா வேலை செஞ்சது தமிழ்நாடு மட்டும் தான். என்ன காரணம் கேட்டோம்னா நிறைய தமிழ் அமைப்புகள் எனக்கு தெரிஞ்சு நம்ம தாய்மொழி உறவுகள் மாதிரி கிட்டத்தட்ட வந்து நிறைய அமைப்புகள் புதுசா உருவாகி, நிறைய கவிஞர்கள் உருவாகி, நிறைய எழுத்தாளர்கள் உருவாயிருக்காங்க. நிறைய வந்து நிறைய பேர் தன்னுடைய திறமை வெளியே கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இணையம் தான். இந்த இணையம் நம்ம எல்லாரோட இதயத்தை இணைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. கண்டிப்பாக வந்து நம்மளுடைய எல்லாரோட நோக்கமும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வளர்ச்சி அப்படின்றக்காக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இன்னும் இது இன்னும் பன்மடங்கு தெரியணும் அப்படின்றதுதான் எல்லாரோட அவாவும். அதுக்கு குறிப்பா கல்வி திட்டத்துல வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். ஸோ எத்தனை புது புது திணிப்புகள் இருந்தாலும் அந்த திணிப்புகளை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்றதுக்கான முன்னெடுப்பு எப்பயுமே இருந்திருக்கணும். அண்ணாவோட வரிகளோட முடிக்கணும் அப்படின்னா வந்து இருமொழி கொள்கை தமிழ்நாடுன்றதுக்கு கண்ணாத்திரை தான் ஆளுகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஏன் 2 மொழி வேணும் அப்படின்றதுக்கான ரெஃபரன்ஸும் அதுதான். ஸோ எங்களுக்கான தமிழ் மொழி உலகத்தை இணைக்கிறதுக்காக ஆங்கில மொழி தான். பட் ஆனால் இந்த ஆங்கில மொழின்றது நம்ம குறையணும். அதே சமயத்தில் கல்வியில் இருக்கிற வெறும் மொழி பாடமா பார்க்காம அதில் இருக்கிற கருத்துக்களை வாழ்வியலாக எடுத்துக்கிறப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும். காந்தியடிகள் வந்து சொல்றப்ப வந்து ஒரு இதை வந்து பெர்னாட்ஸா லெட்டர் எழுதுறப்ப இது எங்க இருந்து படிச்சீங்கன்னா நம்ம திருக்குறள் இருந்து படிச்சேன் அப்படின்னா பெர்னாட்ஸாக்கு தெரிஞ்ச விஷயம் காந்தியடிகள் தெரியல. அடுத்து நான் என்னோட பிறப்பு இருந்துச்சுன்னா அது தமிழனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வச்சதுன்றது அதுதான். தமிழை தொட்டவங்க எல்லாருமே தமிழ் வழியே தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு நம்ம அது மேல இருக்கிற காதல் வந்து அதிகமாயிடும். கண்டிப்பா வந்து திருக்குறள்ல வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற ஒரு விஷயத்த காமத்து பல்ல ஒரு வரியில முதல் குறளா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கொண்டு போகணும். அதே மாதிரி செய்க பொருள் தெரியும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் ஒரு பொருள் செய்யறதுதான் எதிரியோட தெருக்கு அறுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை ஒரு பாரதிய நேரமா நம்ம பார்த்தா மட்டும்தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய தாய் தமிழ் உறவுகள், நம்மளுடைய ஷியாம் அகாடமி மற்றும் நம்மளுடைய இந்த நிகழ்வுல பகிர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய நடுவருக்கும் இனிய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ விவேகானந்தன் சார். அவர் தமிழ் மேல உள்ள ஆர்வமும் பட்டிமன்றத்துல பங்கேற்கணுன்ற ஆர்வமும் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கேயோ டிராவல்ல இருக்கிறாங்க, நடுப்புற ஹெல்மெட்டை கழட்டிட்டு பேசுற ஆர்வம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. என்னன்னா
நம்ம தமிழ் மொழி மற்றும் இந்த பட்டிமன்றத்து மேல இருக்கு. அதுக்கு முதல்ல ஒரு தலை வணங்குகிறோம். ஒரு கல்வி பத்தி அவர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, மொழிக்காக பெரிய போராட்டம் கொண்டு வந்தது நம்ம தமிழ் மொழிக்காக தான் அப்படின்ற ஒரு விஷயம். கல்வி திட்டத்துல பாத்தீங்கன்னா மொழி திணிப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஆரம்ப காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்தி மொழிக்காக ராஜேந்திரன் சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் சிலை அப்படின்னே ஒண்ணு இருக்கு. ஒரு அவரை வந்து போலீஸ் ஷூட் பண்ணிட்டாங்க ஹிந்தி திணிப்பு போராட்டத்துல, ஹிந்தி மொழி போராட்டத்துல. அவருக்கான ஒரு சிலைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் கல்வி திட்டத்தை பாதிக்குது அப்படின்னு சொன்னது. ஒரு பொறியியல் படிக்கும்போது தமிழ் மொழியில இருக்கும்போது படிக்கும்போது அதுக்கான வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு அருமையா இது பண்ணாரு. அது மாதிரி நம்மளோட பாடல்கள் திருக்குறள் எடுத்தோம்னா இன்னைக்கு ஒரு பயிற்சி எடுக்கிறோம்னா அதுக்கு அந்தந்த தலைப்புக்கு ஒரு திருக்குறள் இருக்கு. ஒரு ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் எடுக்கும்போது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னு ப்ராப்ளத்துக்கு ரூட் காஸ் கண்டுபிடிக்கிற விஷயத்திலேருந்து ஒரு திருக்குறள்லயே இருக்கு. இது மாதிரிலாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. வெறும் மனப்பாட திட்டமா ஒரு மார்க்குக்காக ஒரு மதிப்பெண்ணுக்காக தான் ஒரு தமிழ் மொழி சொல்லியிருக்கிறாங்க. அருமையான உங்க அணிக்கு வந்து கல்வி திட்டங்கள்ல பெரிய மாற்றங்கள் கொண்டு வரும்போது தமிழ் மேல ஆர்வம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அருமையான செய்திகள் கூறிய விவேகானந்தன் சார், ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய பேச்சு. இறுதியாக சமூக காரணங்களே தற்காலத்தில் தமிழ் மொழி ஆர்வம் குறைய காரணம் சமூக காரணங்களே என்ற அணியின் நிறைவு பேச்சாளர் திருமதி சிவக்கனி அவர்களை அழைக்கிறேன். நம்ம நற்பலர் தளத்தில் கவிதேவதை என்று அழைக்கப்படுபவர். வாருங்கள், உங்கள் பேச்சை கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் நம்மோடு இணைந்து பயணிக்கும் நம் அணியினர் அவர்களுக்கும் மாலை வணக்கம். ஏன் நம்ம அணி அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே நம்ம அணிக்குதான் வந்து வலு சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றையுமே நீங்க உற்று நோக்கி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயே உங்களுக்கு தெரியும். சார் சொன்னாரு கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த கண்ணாடியை முதல்ல தொடைங்க. அந்த தொடைக்கிறதுக்கான திரவமே வந்து சமூகம் தான். அந்த சமூகத்தை நீங்க வந்து சமூகத்துலதான் நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க கண்ணாடியை மாத்திடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விவேகானந்தன் சார் சொன்னாரு நம்ம வந்து பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு, பாரம்பரியம் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? தமிழோட வரலாறு நீங்க போய் பின்னாடி பாருங்க. பாரம்பரியம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு, மத்த நாடுகள்லாம் ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த வீரம் அப்படிங்கறது இந்த இடத்துல வந்து நம்ம பேசணும். சோ அதுதான் வந்து அந்த தமிழ் அப்படிங்கறதோட ஒரு உணர்வு. இதுதான் வந்து இவங்க எல்லாருமே நம்ம அதுக்கு வலு சேர்க்கும் போது நம்மளோட கருத்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பேச ஆரம்பிக்கிறோமே, நம்ம பேசும்போது கலப்பு இல்லாம எங்கேயாவது பேசியிருக்கிறோமா? நம்மளும் சொல்றோம் அயல் சொல் அயல் நாட்டுல இருக்கிறவங்களே நம்ம உறவுக்காரங்களை நம்ம சேர்த்துக்கிறோம். ஆனா எல்லா இடத்துலயுமே வந்து அயல் சொல் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு பாடல் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம பாட்டுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, திரை இசை பாடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல தூய தமிழ் பாடல்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? 2வது அதுல ஒரு புரிதல் இருக்கா அந்த பாட்டுல? அந்த காலத்து பாட்டுக்கும் இன்னைக்கு இருக்கிற பாட்டுக்கும் நீங்க எடுத்து பாருங்க, நம்மளுக்கு ஒரு சில வார்த்தைகளுக்கே மீனிங் தெரியாத மாதிரி இருக்கும். பொருள் அப்படிங்கறது நம்ம போய் தேடணும். அந்த மாதிரி இருக்கு திரை இசை பாடல்கள். அப்புறம் எல்லாருமே சொன்ன மாதிரி வரலாறு, நம்ம இன்னைக்கும் நம்மளோட வரலாறு பேசுது அப்படின்னா அதுக்கு திருக்குறள் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். நீங்க திருக்குறள் எடுத்துட்டீங்கன்னா அதுல வாழ்வியல் அரசு அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்க சமூகத்துல இருக்கிற மக்கள் தானே காரணம். ஒரு மனிதன் தானே இந்த வந்து எழுதி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த சமூகத்துல இருக்கிற மாதிரியான மனிதர்களாக தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்க வந்து படிக்கிறீங்க, தமிழ் படிக்கிறீங்க, எழுதுறீங்க, எந்தெந்த இடத்துல வந்து தெளிவா எழுதுறீங்க, பிழை இல்லாம எழுதுறீங்க அப்படின்னு கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்களேன். அதே மாதிரி படிக்கிறோம், எத்தனை பேர் வந்து தமிழை படிக்கிறதுக்கு வாசகர்கள் இருக்காங்க? இன்னைக்கு வாசகர்கள் அப்படிங்கிறவங்களே குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க தமிழ் மொழியை வளர்க்கணும் அப்படின்னா ஒரு நூலகம் போய் தமிழ் புக்கை எடுத்துதான் நீங்க படிக்கணும் அப்படிங்கிறதை தாண்டி எல்லா இடங்களிலும் தமிழ் பரவி கிடைக்கிறது ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு பேருந்துக்கு போறீங்க, அங்க ஒரு வாசகம் ஒரு திருவள்ளுவர் எழுதி வச்சு அந்த திருக்குறளை படிங்க, அது உங்களுக்கு வந்து தமிழை வளர்க்கறதுக்கான ஒரு இடம் அப்படிங்கறத சொல்லலாம். இந்த அது இப்போ நிறைய இடங்கள் இப்ப பஸ் நம்ம பேச்சு மொழியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ், டிக்கெட்டு, மிக்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை கூட ஆங்கிலத்தை வந்து நம்ம திணிக்கிறோம்.
இதனால வந்து சமூகத்துல நமக்கு தமிழோட பெருமை அப்படிங்கிறது சற்று குறைஞ்சிட்டுதான் இருக்குது. நம்ம தமிழை வளர்க்க முன் வரல அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் அன்னைக்கு புலவர்கள் வந்து நிறைய கவிதைகள் எழுதி தமிழை வளர்க்கறதுக்காக பாடுபட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி கவிதை எழுதுறோம் அப்படின்னா, அந்த கவிதையில ஒரு மரபும் இருக்காது, இலக்கணமும் இருக்காது, இலக்கியமும் இருக்காது. ஆனா நானும் கவிதை எழுதுறேன், நானும் கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு புகழாரம் சூட்டிக் கொள்றோம். இந்த புது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு தெரியலனா கூட அந்த இடத்தை நிரூபிக்கிறதுக்காக பல கலவை சொற்களை வந்து போட்டுக்கிறாங்க. கேட்டா நான் என்னுடைய உணர்வை வந்து அப்படியே நான் வெளிப்படுத்துறேன் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி இருக்கிற ஒரு சிறப்பு, உயிரும் மெய்யும் இணைஞ்சு இருக்கிற தமிழ் மொழின்னு நம்ம சொல்றோம். வேற எந்த மொழியிலாவது இந்த மாதிரி ஒரு தனிச்சிறப்பு இருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான மொழியை வந்து நம்ம வளர்க்கறதுக்கு ஒரு சமூகம் எந்த அளவுக்கு முன்னேற்பாடுகளை எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தான் சற்று சிந்திச்சு பார்க்கணும். அப்புறம் நம்ம வார்த்தைகள் அப்படின்னு சொல்றோம். ஒரு வார்த்தை நம்ம நன்றி அப்படிங்கிறது அது உணர்வோட சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கணும். அதே மாதிரி மன்னிப்பு. இப்போ அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு கூட நம்ம வந்து தடுமாறுறோம். ஐயோ, நான் போய் அவங்ககிட்ட போய் மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை கேட்கணுமா? இதே வந்து ஆங்கிலத்துல சொல்லுங்க, சாரிடா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வோட கலந்த தமிழை வந்து நம்ம வளர்க்காம நம்ம வந்து ஒரு உயிரற்ற மற்ற மொழிகளை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம லைஃப்ல அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் பத்தி எல்லாரும் பேசினாங்க. நீங்க வந்து ஆங்கிலம் மற்ற மொழிகள் தான் வந்து தொழில்நுட்பத்துல இருக்கு. தமிழ் இன்னும் வளரல அப்படின்னா அந்த தமிழை கொண்டு வரதுக்கான முன்னேற்பாடுகளை வந்து நம்ம இன்னும் எடுக்காம தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் தமிழ் மொழியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்மளுடைய தொலைபேசியில. இதுவே நம்ம வந்து தமிழை வந்து இன்னும் நம்ம குறைக்கிறதுக்கான ஒரு நம்மளே நம்ம ஒரு காரணமா இருக்கும்போது நமக்கு மற்றவங்களை சொல்ல முடியும். சோ நம்ம வந்து அதற்கான ஒரு முன்னெடுப்பை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வரலாறுகள் அப்படிங்கறத நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு சொல்லித் தருது. ஆனா அந்த வரலாறு அப்படிங்கிறது இந்த இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுது? வரலாறு வந்து தெரியாம மழுங்கி போறதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சமூகம் தான். சமூகத்தில் இருக்கிற நம்மளை மாதிரி ஆட்கள் தான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க வந்து மற்றவங்க இளைஞர்களுக்கு கடத்த வேண்டியது அப்படிங்கிறது ஒரு கடமை அப்படிங்கிறது உங்க கிட்ட இருக்கு. அதை மறந்து நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த இறுதியா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையே ஒரு கணக்கா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த கணக்கு கூட நம்ம வந்து தமிழ்ல ஒண்ணுல நீங்க 100 அப்படிங்கறத சொல்லிக்கிறீங்க, ஆங்கிலத்துல 100 அப்படின்ட்டு. அதே மாதிரி 100 ஜில்லியன் வரைக்கும் நீங்க சொல்லுவீங்க. அதுக்கு மேல உங்களால கணக்குல வார்த்தைகளை தேடணும். நம்ம அந்த மதிப்புகளை குறியிடுறதுக்கு நீங்க வார்த்தைகளை தேடணும். இன்னும் வந்து அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியல மற்ற மொழிகள்ல. ஆனா நம்ம தமிழ்ல வந்து 10⁻18 அப்படிங்கிறதுக்கு கூட அர்த்தம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு போயிருக்குது தமிழ் மொழி. இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் 19 அப்படின்னா பூரியம், 20ன்னா முக்கோடி, கடைசியில வந்து மகாயுகம் அப்படிங்கிறது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ கணக்குலயே இவ்வளவு தூரம் நம்ம தமிழ் வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம வந்து இன்னும் தமிழை வளர்க்கறதுக்கான முன்னேற்பாடுகளை எடுக்காம இருக்கிறோம் அப்படிங்கிறதுதான் என்னுடைய வாதம். சோ சமூகம் முற்றிலும் மாற வேண்டியது நம் கையில் இருக்கிறது அப்படிங்கறத சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. நன்றி ஷோகின் மேடம். அருமையா உங்களுடைய சமூக காரணங்களே அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அருமையான உங்க பேச்சை கொடுத்துருக்கிறீங்க. முதல்ல நம்ம சமூகத்துல நம்ம கரெக்டா இருக்கிறோமா, சரியா இருக்கிறோமா, தமிழ் மொழியை தேர்ந்தெடுக்கிறோமா, நம்மளோட தொலைபேசியில தமிழ் மொழியை தேர்ந்தெடுக்கிறோமா? அதே மாதிரி தமிழ் மொழியில தமிழ் கலக்காம நம்ம பேசுறது கிடையாது. தமிழ் மொழியை நம்ம கடத்த வேண்டிய கடமை நம்ம கையில இருக்குது. சமூகம் அப்படின்னா யாரும் கிடையாது, நம்ம தான் அப்படின்னு அருமையான விஷயங்களாக செய்திகளாக சொல்லி சென்றிருக்கிறார். அருமையான ஒரு செய்திகள். இரு தரப்பிலும் கல்வி திட்டங்கள் தரப்புல 3 பேரும், சமூக காரணங்களுக்காக 3 பேரும் அருமையாக அவங்க செய்திகளை சொல்ற நேரத்துல நேரம் கருதி தீர்ப்பை நிறைவுரை சொல்லி தீர்ப்பை வழங்க வேண்டிய நேரம். இப்ப நம்ம பார்த்தோம்னாக்க கல்வி திட்டங்கள் காரணம்னு பார்த்தோம்னா, நாங்க பள்ளி படிக்கும் போதெல்லாம் தமிழ் ஐயா அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்லுவாங்க, தமிழ் ஆசிரியை. பொதுவாக வந்து தமிழ் ஐயான்னு தான் இருக்கும். நாங்க படிச்ச பள்ளியெல்லாம் இருந்து அப்புறம் தமிழ் ஆசிரியெல்லாம் இருப்பாங்க. எந்த ஒரு
விழா நடந்தாலும் பள்ளியில அவரை மேல அவர் தான் பேசுவார். அவர் தான் மைக்ல கம்பேரிங், இப்ப சொல்ற எம்சி பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, கம்பேரிங் தொகுப்பாளரா இருக்கிற வேலையை வந்து செய்யறது தமிழ் ஐயா தான் பண்ணுவாங்க. எப்பவுமே அவரை கௌரவிக்கிறது எப்பவுமே இருக்கும். ஒரு பள்ளியில பிரேயர் அப்படின்ற விஷயம் காலையில எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அனைத்து வகுப்பினரும் இருப்பாங்க, எல்லா வகுப்பு மாணவர்களும் இருப்பாங்க. காலையில பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கிற செய்திகள் படிப்பாங்க, ஒரு திருக்குறள் படிப்பாங்க, அதுக்கான அர்த்தங்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கால ஓட்டத்துல கல்வி திட்டத்துல ஒரு நீதி போதனைன்ற ஒரு விஷயமே இல்லை. அந்த பீரியட பிசிக்ஸ் டீச்சர் எடுத்துட்டு போயிடுறாங்க. பிரேயருக்கு +1 10th +2 10th படிக்கிற பசங்க வர்றது கிடையாது. ஏன்னா அந்த அரை மணி நேரம் அவங்களுக்கு வேஸ்ட்ன்னு நினைக்கிறான், ஓட ஆரம்பிக்கிறோம். அந்த ஒரு காலையில நடக்கிற அந்த பிரேயர்ன்ற ஒரு விஷயத்துல பல தமிழ் விஷயங்கள் பகிரப்படும், பல செய்திகள் பகிரப்படும். ஒரு கல்வி திட்டத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அரசு வந்து கல்லூரியில பார்த்தோம்னாக்க ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு முதல்வன் நான் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்க தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. 6லேருந்து 12 வரை படிக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து உயர்கல்வி வரைக்கும் ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க திட்டங்கள். தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா அலுவலக மொழியாக தமிழை கண்டிப்பா பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்குது. கல்வி திட்டங்கள்லாம் இருக்கு. நம்ம விவேகானந்த ஐயா குறிப்பிட்ட மாதிரி பொறியியல் கல்லூரியே வந்து பொறியியல் படிப்பே தமிழ்ல படிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அதை செயல்படுத்த வேண்டிய விஷயம் யார்கிட்ட இருக்கு? இல்ல கல்வி திட்டத்துல வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அதை முன்னெடுக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? ஒரு ஜல்லிக்கட்டு பார்த்தோம், அதை தடை பண்ணாங்க. ஒரு பெரிய மாணவர் கூட்டம் சேர்ந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நின்னாங்க. ஒரு நாள் 2 நாள்ல ஒரு பெரிய விஷயங்களை ஜெயித்து வந்தாங்க. ஒரு கல்வி திட்டம் நமக்கு வேணும்னு முதல்ல உணர வேண்டிய விஷயம் யார்கிட்ட இருக்குன்னா சமூகத்திட்ட இருக்கு. ஒரு அரசு வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரிதான் திட்டங்களை வகுக்கும். முதல்ல நம்ம ஆர்வம் கொண்டு வரணும். இன்னைக்கு எத்தனை மாணவர்கள் கையில வந்து ஒரு தமிழ் புத்தகம் வச்சிருந்தா ஒரு அசிங்கமா நினைக்கிறான். அவன் படிக்கிறானா இல்லையோ ஒரு ஆங்கில புத்தகம் கையில வச்சு, புத்தகம் வாசிக்கிறதே குறைஞ்சு போச்சு, அது ஒரு பக்கம். ஆனா கையில புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில புத்தகம் வச்சு, அது வச்சா ஒரு தமிழ் செய்தித்தாள் கையில வச்சுக்க மாட்டாங்க. ஹிந்து பேப்பர், என்னிட்ட நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஹிந்து பேப்பர் கையில வச்சிருந்தா ஒரு பெரிய ஒரு ஆள் மாதிரி ஒரு மனசுல நமக்கு ஒரு மாயை ஏற்பட்டு போச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து சமூகத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு போச்சு. இன்னைக்கு செல்போன் இல்லாம நம்மளால இருக்க முடியலன்ற ஒரு மாற்றம் கடந்த 10-15 ஆண்டுகள்ல வந்து போச்சு இல்லையா? அந்த மாதிரி இது கடந்த 50 ஆண்டுகளாக நிகழ்ந்த மாற்றங்கள். நான் பள்ளி படிச்சு 1980ல படிச்சு 80ல 10th படிச்சேன். அதுக்கு பிறகு கல்லூரி போயிட்டு வந்தோம். அப்ப 80ன்னா கிட்டத்தட்ட 45 வருடத்துல இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. கல்வி திட்டங்கள்ல ஆசிரியர் இதுல பாத்தீங்கன்னா கல்வி திட்டங்கள் நம்ம சொன்ன வெறும் அரசு மட்டும் சொல்லக்கூடாது. அரசுங்கிறது நம்ம சமூக அமைப்பு சேர்ந்ததுதான் அரசு. என்ன வேணும்னு நம்ம முதல்ல கேட்டாதான் அரசு கொடுக்கும். என்ன வேணும்னு சொல்றதுக்கு தான் நமக்கான சமூகத்துக்கு நமக்கான பெரிய பெரிய அரசியல் ஆட்கள்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க. என்ன வேணும்னு நம்ம கேட்கணும். சமூகம் அப்படின்ன உடனே நம்ம யாரும் நினைச்சுக்கிறோம். யாரும் கிடையாது. நானு, லாவண்யா மேடம், ஆண்டனி, முத்துவேல் சார், சிவசங்கரி மேடம், எல்லாரும் பெற்றோர்கள். முதல்ல நம்ம பேரை சுருக்கி வரோம், குழந்தைகளுக்கு வைக்கிறோம். என்னோட பேத்தி பேர் வந்து ஐஸ்வர்யா. வேற எதுவும் நம்ம குட்டியா பேர்லாம் நாங்க செலக்ட் பண்றோம். ரொம்ப புராதனமா ரொம்ப எங்க ஒரு 40-50 வருட பழமையான பேர் தான் வச்சிருக்கிறோம். பெற்றோர்களாக நமக்கு தமிழை வளர்க்கறதுக்கான ஆர்வத்தையும் நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட தூண்டுறதுக்கான ரோல் மாடல். பசங்க நான் சொன்ன கேட்க மாட்டேன்றாங்கன்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க. எப்பவுமே குழந்தைகள் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, நம்ம செய்வதை செய்வார்கள். நம்ம என்ன செய்யறோமோ அதை செய்வாங்க. நம்ம தமிழ் படிச்சா அவங்க படிப்பாங்க.
நம்ம தமிழ் சேனல் பார்த்தா இன்னைக்கு தமிழ் திரைப்படங்களை ஓடிடியில ஆங்கில சப்டைட்டில் போட்டு பார்க்குற மாதிரி நிலைமைகள் வந்து போச்சு. ஆங்கில கலப்பு இல்லாம நம்மளால பேசவே முடியல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல கல்வி திட்டங்கள், பொருளாதார விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டுல தமிழ் பேசுற பழக்கத்தை உருவாக்கலாம். தமிழ் புத்தகங்களை படிக்க சொல்லலாம். அதே சமயம் பள்ளி கல்லூரியில பார்த்தீங்கன்னா தமிழை ஒரு பாடம் மாதிரி இல்லாம வாழ்வியல் மொழியாக நம்ம பேச்சாளர்கள் சொன்ன மாதிரி கொண்டு வரலாம். தொழில்நுட்பத்துல பார்த்தீங்கன்னா வலைதளங்கள், யூடியூப் அதெல்லாம் வந்து தமிழை கொஞ்சம் முன்னிலைப்படுத்தலாம். நம்ம எல்லாம் நிறைய யூடியூப் சேனல் வச்சுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தமிழ்ல நிறைய செய்திகள் விஷயம் கொண்டு வரலாம். ஒரு திரைப்படத்துறை எடுத்தோம்னா நம்ம சமூகத்துல ஒரு திரைப்படம் அந்த காலத்துல தமிழ்ல பெயர் வச்சா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து அந்த காலத்துல சுதந்திர போராட்டம் அந்த மாதிரி விஷயம் தமிழ் பெயர்ல தமிழ் சம்பந்தமான படங்களுக்கெல்லாம் டாக்ஸ் ஃப்ரீ எல்லாம் கொடுப்பாங்க. தமிழ்ல இப்ப கூட தமிழக அரசு வந்து தமிழ்ல பெயர் வைக்கிற திரைப்படத்துக்கு ஏதோ ஒரு டாக்ஸ் எல்லாம் வரி விலக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொண்டு வரலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா தமிழ்ல தொழில் வாய்ப்புகள் நிறைய உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் என்ற தமிழ் பாவேந்தரின் ஒரு வாசகத்துக்கு இணங்க நம்ம தமிழ் மொழி அருமையாக வளர வேண்டும் என்றால் நம்ம தமிழ் மொழி தற்காலத்திலே தமிழ் மொழி ஆர்வம் மிகுந்து ஆர்வம் குறையாமல் அது வந்து வளர வேண்டும் என்றால் அதற்கு சமூக காரணங்கள் தான் வேணும். நம்ம சமூகம் சேர்ந்தால் தமிழ் மொழி ஆர்வத்தை அதிகப்படுத்த முடியும். தற்காலத்திலே தமிழ் மொழி ஆர்வம் குறைய காரணம் சமூக காரணங்களே என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய பேச்சாளர்கள் இந்த நிகழ்ச்சியாளர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். சிறப்பு ஐயா, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அனைவருக்கும் நன்றி உரையும் வாழ்த்துறையும் வழங்குவதற்கு எங்களுடைய இணை நிறுவன சங்கத்தமிழ்ச்சர்கள் அழைக்கின்றோம். வரலாமா? சங்கத்தமிழுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் தமிழச்சியின் சத்தான முத்தான பொன்மாலை வணக்கம். தாய்மொழி உறவுகள் நடத்தும் தமிழ்நாடு தினம் கொண்டாட்டம் நிகழ்விலே ஆகச்சிறந்த 11வது நாள் சிறந்ததொரு பட்டிமன்ற குழுவோடு இன்றைய தினத்தை அலங்கரித்து இருக்கின்ற சிறப்பான பட்டிமன்ற குழுவை ஏற்படுத்தி கொடுத்த தாய்மொழி தளத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய முத்துவேலு பிரின்ஸ் ராமு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதனை சாதனை நிகழ்வாக கண்காணித்து கொண்டு சாதனை சரித்திரத்தில் தடம் பதிக்க காத்திருக்கின்ற மரியாதைக்கு போற்றுதலுக்கும் உரிய சாதனை மங்கை சியாம்லா சந்தீப் அவர்கள், நிறுவனர் யூனிட்டி யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு பெங்களூரை சார்ந்த அன்பிற்கினிய சகோதரி அவர்களுக்கும், ஆகச்சிறந்த பட்டிமன்ற நடுவர் சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கி நீதிமன்றத்திலே சரியான ஒரு தீர்ப்பை வழங்கி நெஞ்சை நிமிர்த்தி அமர்ந்திருக்கின்ற அந்த நீதிபதி ஐயாவை போல ஒரு கம்பீர தோற்றத்தோடு மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பாக நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்து கொண்டிருக்கின்ற எனது பேச்சு புயல், எனது மட்டும் பேச்சு புயல் அல்ல, எல்லாருக்குமே பேச்சு புயல், அன்பு உடன்பிறப்பு அவர்களுக்கும், அன்பு உடன்பிறப்பு திருச்சியை சார்ந்த சகோதரர் அவர்களுக்கும், மற்றும் புன்னகை அரசன் மரியாதைக்குரிய நாராயணன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் மரியாதைக்குரிய ஆண்டனி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய சகோதரி சிவகணி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அம்மா சிவசங்கரி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அம்மா லாவண்யா அவர்களுக்கும், அனைவருமே வந்து மிக சிலருடைய பேச்சை என்னால் கேட்க முடியவில்லை. நாராயணன் ஐயா அவர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்பதற்கு தவறிவிட்டேன். சில சூழல் நிமித்தமாக காலதாமதமாக இணைந்ததால் வந்து அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்க முடியவில்லை. சிவசங்கரி அம்மா பேசுனாங்க, நல்லா பேசுனாங்க. சகோதரர் இப்படி சிறந்த ஒரு தலைப்பு, தற்காலத்துல தமிழ்மொழி ஆர்வம் குறைய காரணம் கல்வி திட்டங்களா சமூக காரணங்களா? இந்த தலைப்பு எப்படிதான் எடுக்கிறாங்கன்றது தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு ஐயா வந்து கவியரங்கமா
ஒரு இரவில் அளிக்கப்பட்டது. மிக சிறப்பு. இன்றைய காலத்துல இப்படி எல்லாம் சூழல்களை நம்ம அலசி பார்க்க வேண்டும். அதனால்தான் மொழிகளிலே மூத்த மொழி நமது தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த மொழி நமது மொழி. என்றென்றைக்குமே சலிக்காத மொழி, என்றுமே இரவாத ஒரு மொழி, என்றுமே கன்னித்தமிழாய் இருக்கின்ற அந்த 16 வயதுன்னு சொல்லக்கூடிய அந்த கன்னித்தமிழ் அத்தகைய மொழி. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்றுன்னு சொல்றோம். எந்த ஒரு விடமுமே கலக்காத அது பருக பருக அமுதம் பெருகி கொண்டே போகும். அதை நாம் பேச பேச நமக்கும் அதனுடைய பெருமை கூடிக்கொண்டே போகும். அதனுடைய சுவை நமக்கும் இப்படியே எல்லாமே நம்ம சிந்திக்க வேண்டும். நமது வீட்டுல முதல்ல எல்லாருக்குமே தமிழ் பேர் வைக்கணும். நம்ம பிள்ளைகளோடு நம்ம தமிழ்ல பேசணும். மம்மி, டேடி, அம்மி, கல்லு அப்படின்றத விட அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த அழகு தமிழ் சொல்லுல கேட்கும் போதுதான் நமது செவியில கூட தேன் பாயிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால நல்ல தீர்ப்பு சொன்னாரு. சமூகம் தான், இந்த சமூகம் நினைச்சா எப்படி வேணாலும் மாற்றலாம் அந்த உலகத்தை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சமூக காரணிகள். அதுக்கு சமூக காரணிகளாக இருக்கின்ற நாமும் கூட தான். இப்ப நாம முன்னெடுத்தோம்னா இந்த தமிழ் மொழியினுடைய ஆர்வத்தை நம்ம மிகுதிப்படுத்தலாம். என் காதலன் பாரதி சொன்னான், தமிழ் மெல்லனி சாகும் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டான். இன்றைக்கு அத மாதிரியான ஒரு சூழல் நினைத்து பார்க்கக்கூடிய வருந்தத்தக்கக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனா நாம் இது போன்ற ஒரு தமிழ் சார்ந்த ஒரு அமைப்புகள் நிமித்தம் நம்ம ஒரு விழிப்புணர்வு மாதிரிதான் இது நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். தமிழ் மொழி அப்படிங்கறது இன்றைக்கு ஆங்கிலம் வகுப்பில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தமிழ் திருக்குறள் படிக்க தெரியல சரியா. ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியம், எனக்கு தமிழ் தெரியல அப்படிங்கிறாங்க. எனக்கு அது ஒரு நம்பர்ஸ், இப்ப உதாரணத்துக்கு எங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்கிற தங்கச்சி பொண்ணு நம்பர்ஸ் தமிழ்ல சொன்னா தெரியல, அது இங்கிலீஷ்ல சொல்லு அப்படின்றா. 45 அப்படின்னா அது 45மா அப்படின்னு சொன்னா அது என்னமா அது இங்கிலீஷ்ல சொல்லு அப்படின்றா. 45னா தான் அவளுக்கு புரியுது. இப்படி கல்வியிலும் சரி சமூக காரணங்களிலும் சரி இப்படியாக தமிழ் மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல் மாற வேண்டுமானால் நமது சமூக தான் அதுக்கு முன்னெடுக்கணும் அப்படிங்கறது சிறப்பான ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. அத்தனை பேருக்குமே இன்றைக்கு இந்த நிகழ்வு ஐயா அவர்கள் பதாகையில போட்டிருந்தாரு. இன்று மாலை இடிமுழக்கத்தோடு நிகழ்வு நடைபெறணும். இடிமுழக்கத்தோடு கூட நல்ல கருத்து மழையில நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களுமே மிகவும் சிறப்பாக இருந்தது, போற்றுதலுக்குரியதாக இருந்தது. நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு நற்புலரினுடைய உறவுகளை இந்த நேரத்திலே தாய்மொழி உறவுகள் வழியிலாக சந்தித்ததிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுக்கு பாலம் போட்டு அமைத்து கொடுத்து எனது அன்பு சகோதரி நித்யாதேவி அவர்களுக்கும் எனது மனமகிழ்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தாய்மொழி தளத்தின் உறவுகள் மற்றும் அத்தனை ஆளுமைகள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் தொடர்போம், சந்திப்போம். பல்வேறு தமிழ் நிகழ்வுகளிலே நாம் தமிழை முன்னெடுத்து நடத்துவோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பு, ரொம்ப அற்புதமான உரை. எல்லாருமே நல்ல அழகா தயாரிப்பு ரொம்ப அற்புதமா டெலிவரி பண்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஷியாமளாமா. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான ஒரு பட்டிமன்றம், சிறப்பான ஒரு குழு அமைச்சிருக்கீங்க. ஒரு நாள் முன்னதாவே இதுக்கெல்லாம் ட்ரைனிங் பீரியட், டெமோஸ்ட்ரேஷன்லாம் பார்த்து ஒரு 1.5 hours இதுக்கெல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களோட தலைப்பும் ரொம்ப சிறப்பான தலைப்பு. ஒவ்வொருத்தருடைய பேச்சும் ரொம்ப சிறப்பா இருந்தது. 2 அணிகளா பிரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு அதுக்கு எதிர்வாதம் கொடுத்து அது கரெக்டா இது பண்ணியிருந்தீங்க. நடுவர் ஐயாவும் சிறப்பான அவரோட பணியை செஞ்சிருந்தாரு. இந்த குழுமத்தை ஏற்படுத்தி கொடுத்த நித்யா மேமுக்கும் முத்துவேல் சகோக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவரும் தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு இப்ப 11th டே இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த 11 நாள்லயும் இவ்வளவு நபர்கள் உள்ள இணையில. அப்போ இன்னைக்கு இந்த குழுவோட பட்டிமன்றத்தை பாக்குறதுக்காக நிறைய ஆவலோட நிறைய குழுக்கள்ல எங்களுக்கு தனி பதிவுலயும் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, லிங்க் அனுப்புங்க நாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. பாதி பேருக்கு லிங்க் உள்ளுக்குள்ள அட்மிட்டே கொடுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருந்துச்சு. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ஸ்லைட்ஸ் ஃபுல்லா தான் இருந்தது இன்னைக்கு. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி.
சிறப்பான பட்டிமன்றம், சிறப்பான ஆளுமைகளுடன் நாங்க பயணிக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. எங்க அம்மா, என்னுடைய அம்மா வந்து இதுல இணைஞ்சு இருக்கிறாங்க. அம்மாவும் என்னோட தங்கையும். அம்மா என் பக்கத்து ரூம்ல தான் இருக்கிறாங்க. என்னுடைய தங்கையும் இதுல இணைஞ்சிருக்காங்க. அது ஒரு பெரிய பெருமை எனக்கு. அப்படி மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி. அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அமைப்புக்கு நன்றி. எல்லா பேச்சாளர்களுக்கும் நன்றி. எல்லா பார்வையாளர்களுக்கும் மிக்க நன்றி. அருமை அருமை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சூப்பர். அப்பா பேசுறாருங்க. அப்பா சொல்லுங்கப்பா. ஒரு சிறப்பான பட்டிமன்றம், சிறப்பான பேச்சாளர்கள், எல்லோரும் புது புது முகங்களாக இருப்பதால் பார்ப்பதற்கு சிறப்பாக இருக்கிறது. தலைவருடைய முடிவு மிக அருமை 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 அருமை. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் வாழ்க வளமுடன் வாழ்க்கை உங்களுக்கு நன்றி நன்றி. மாத்தாதீங்க, அப்புறம் தீர்ப்பு மாத்திருவாரு அவரு. கண்டிப்பா மேம். இன்னும் நிறைய இது பண்ணணுங்கிற ஐடியா கிடைச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு. இந்த வாய்ப்பை அளித்த உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் என்னோட சேர்ந்து பயணித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வந்து அவங்க வீட்டுக்கார சொல்லணும். நீங்க அவங்க வீட்டுக்கார நன்றி சொன்னா கரெக்டா இருக்கும். நன்றி மேடம். ரெடி பண்ணிடுவோம். ஆக்சுவலி சிவசங்கரி மேடம் ஃபர்ஸ்ட் நிகழ்வு மாதிரியே தெரியல. ரொம்ப நல்லா யதார்த்தமா பேசினாங்க. நித்யாதேவி மேடம் என்னுடைய நண்பர். அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஒரு நன்றி. கண்டிப்பா என்னுடைய நண்பருக்கு நன்றி மேடம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நன்றி அனைவருக்கும் நன்றி. முத்துவேல் சார், நித்யாதேவி மேடம், இந்த மாதிரி இன்னொரு அடுத்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க. நாங்க எல்லாம் வர ரெடியா இருக்கிறோம். நிச்சயம் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க தயாரா இருக்கின்றோம். தாய்மொழி உறவுகள் சார்பாக வந்து எப்போது வேணாலும் வந்து நிறுவனர் ஐயா எல்லாருக்குமே வாய்ப்புகளை கொடுத்து